வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய நெக்ஸ்ட் பார்த்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் பார்ட்டும் கூட. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறது முன்னாடி ஹெட்செட் மஸ்ட், ஓகேவா? அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஸ்டோரி, ஜஸ்ட் இமேஜினேஷன், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், அது வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது அறிக்கை பண்ணிட்டு பார்த்துலாமா? நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னாக்க, நம்ம ஜெமீன் வந்து நிறைய ஃபார்முலாலாம் போட்டு அது எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சி ஃபைனலாக வந்து ஆன்சர் 1ன்னு வருது அப்படின்ட்டு இன்றைக்கே ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமீன் வந்து நம்ம சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பார். அண்டு நம்ம சுகாவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதை அக்செப்ட் பண்ணி தரக்க மாட்டார். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேக்கே என்ன பண்ணியிருப்பாருனாக்க, இன்றைக்கி வந்து நம்ம டேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும், அதுவும் அவனுடைய ரூம்லேயே போயிட்டு அப்படின்ட்டு அவருமே போயிட்டு ரூமை வந்து அந்த டோரை லாக் பண்ணியிருந்திருப்பார். அப்போ தான் வந்து நம்ம டே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்திருப்பார். அதோடு நம்ம முடிச்சிருப்போம். இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஜேக்கே வந்து அந்த ரூம்குள்ளே வந்தார் இல்லையா, அதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம ஜேக்கே தான் அவருடைய ரூமில் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக வந்து கையெல்லாம் அப்படி அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே அந்த நட்டை ஒடிச்சிட்டு நடந்துகிட்ருக்காரு. அந்த நர்வஸில் நமக்கே அறியாமல் நம்ம அந்த மாதிரிலாம் கையெல்லாம் பசஞ்சிட்டு இந்த மாதிரி இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நடந்துகிட்ருக்காரு. ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சுருக்காரு 5 பாயிண்டில். பட் இருந்தாலும் அப்படி வேத்து கொட்டுது பிள்ளைக்கு. ஏன்னா வந்து நர்வஸாக இருக்குதாம்மா, பயமாக இருக்குதான் டேவை பார்க்க, இல்லை ப்ரப்போஸ் வேறு பண்ணணும் அப்படின்ட்டு. அம்மட்டி நர்வஸு அம்மட்டு பயமாக இருக்குதான் பிள்ளைக்கு. அப்படியே வேத்தெல்லாம் ஊற்றின்னு இருக்க. அப்படியே வந்து போகலாமா வேண்டாமா இங்கி பிங்கி பாங்கி அப்படின்ட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு கிடக்குது மனசுக்குள்ளறையே. அந்த நேரம்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் அடிக்க, ஃபோன் வருது நம்ம ஜேகேக்கு தான். அப்படியே பார்க்குறாரு, நம்ம ஜிமின் தான். இந்த எடுத்துமா இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுவான், நானே வந்து 1008 டென்ஷனில் இருக்கனே அப்படின்ட்டு நம்ம ஜிமினுமே வந்து ஜேக்கே ஃபோனு அட்டன் பண்ணுறாரு ஜிமினுடைய காலை. ஹலோ அப்படின்னா, மாப்பிள்ள அப்படின்னா, என்னடா உனக்கு பிரச்சனை சொல்லி தொலைய அப்படின்னா, மாப்பிள்ள நான் ப்ரொபோஸில் போட்டேனே அப்படின்னா. என்னது? ஆமாட்டி செல்லம், நான் காதில் கன்வே பண்ணிட்டியா? ஆமாண்டா, இப்போ தான் பண்ணேன். சரி, நீ பண்ணது இருக்கட்டும். அவன் என்ன சொன்னான்? நாட் இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்லிட்டான்டா மாப்பிள்ள. என் மனசில் ஆசிட் எடுத்து ஊற்றிட்டான்டா ஒரே வார்த்தையில் அப்படிங்கிற மாதிரில வந்து ஜிமின் வந்து புலம்ப. ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணால் அப்படி தான் இருக்கும், டெய்லி பண்ணாக்க சரியாக போயிடும் அப்படின்னு. ஆமாம், கரெக்டாக சொன்னேன். சரி, நீ பண்ணியா? அதுக்கு தான் நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கடா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது ஜிமினா, எனக்கு பயமாக இருக்குதுடா அப்படின்னா. பயப்படக்கூடாது, மனசை சாந்திப்படுத்து. மேல் மூச்சு இழுத்து விடு, கீழ் மூச்சு இழுத்து விடு. ஒரேடே போய் சேர்ந்துட்டா அப்படின்னு மல்ல நம்ம கேட்க. கூல் டவுன். நல்ல பெருமூச்சு இழுத்து விட்டு ஒரு பெரியாத்தவன் நினச்சிக்கோ. நல்ல மூச்சு இழுத்து விடு. அப்புறமா வந்து மனசை சாந்திப்படுத்துகிற மாதிரி தேமூச்சு நினச்சிக்கோ அப்படின்னா. தேமூச்சு நினச்சாதான்டா எனக்கு நர்வஸ் ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜிமினா, ஏதாச்சும் ஒரு பிளான் சொல்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஜேக்கே வந்து நம்ம ஜிமின் கிட்ட பிளானை கேட்க, அதான் முன்னே ஃபார்முலா போட்டு பிளானை சொல்லிட்டுனே, ஆன்சர் ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுல, போய் ப்ரப்போஸ் பண்ணுப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க. அவ்வளோதான், ஜேக்கே காண்டாயிடுச்சு. ஆன்சர் ஈக்குவல் டு 1 மானம் கெட்டவன், என்ன மேக்ஸை போட்டு தொலைஞ்சானு தெரில, 1ன்னு வரும் ஆன்சரு அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒரு பக்கம் அப்படியே புலம்பிக்கிட்டு, சரி ப்ரப்போஸ் தானே பண்ணிடலாம், என்ன பண்ணிவிடுவான், எஸ்ன்னு சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவரே நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து மனசில் தரப்படுத்திக்கிட்டு அப்படியே வந்து வெளியே வர்றாரு. வெளியே அவருடைய ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, பக்கத்தில் ரூம் தானே, அப்படியே வந்து நம்ம ரூம் கிட்ட அவருடைய ரூம் டோர் கிட்ட விட்டு அந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அது வரையும் போயிடுச்சு கையே. அப்படியே வந்து உள்ள ஏதாச்சும் சவுண்டு கேட்குதானிட்டு கதவுல காதை வச்சு கேட்க, ஒரு சவுண்டும் கிடையாது. என்ன இவன் தூயிட்டானோ வந்ததுமே அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த காதை வச்சு கேட்குறாரு. சவுத்துலையெல்லாம் ஒன்றும் காதை கேட்கல. அதே மாதிரி அப்படியே வந்து உள்ள அந்த சாவி போடுற மாதிரி ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலில் பார்த்தா உள்ளே வந்து ஆள் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன ஆளே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கதவு ஓப்பன் பண்ண போகிறாரு. பட் இருந்தாலும் நர்வஸாக இருக்குது. ஐயோ பயமாக்குதே அப்படின்ட்டு மறுபடியும் போட்டி வந்து அவர் ரூம்லேயே உட்காந்துக்கினார் பெட்டில். ஜேகே
நீ எவ்வளோ பெரிய கெத்தான ஆள், என்னடா இப்படி மூச்சு அடைக்குது, செத்துக்கிட்டு போயிடுவியோ, இல்லை கூடாது, ஐயோ என் பொண்டாட்டி கூட ஒரு நாள் கூட வாழாமல் என்னால் சாகக்கூடாது, ஜேகே மூச்சு நல்லா இழுத்து பிடிச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவருமே வந்து நர்வஸில் என்னென்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம டே ரூமுக்கு தான் மறுபடியும் போகிறாரு. இப்போ தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த டோர் வந்து லாக் பண்ணிட்டு திரும்பி பார்க்க அப்போ தான் நம்ம டே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்போ தான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர்றாரு. அந்த அந்த இடுப்புக்கு மட்டும் அந்த டவல் கட்டிக்கிட்டு ஒரு டவலில் ஒரு சின்ன டவலில் வந்து தலையை மட்டும் ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே வர்ற அவ்வளோதான். நம்ம ஜெய்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. நம்ம ஜெய்கேவா நம்ம டே இன்னும் பார்க்கல. அப்படியே வந்து நம்ம டேவா தலையை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு. நல்லாவே தலையை ரப் பண்ணிட்டாரு. லைக் அந்த மூஞ்சி மேலே போட்டு அப்படியே தானே ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. கண் வந்து மூடிக்கிட்டு இருக்கு அந்த டவலு. அவருக்கு வந்து தெரியல ரூமில் யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு கண்ணாடி நின்றுட்டு அப்படியே வந்து தலையெல்லாம் ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து டவலை ரிமூவ் பண்ண போக அப்போ தான் வந்து கண்ணாடியில் பார்க்குறாரு. பின்னாடி வந்து நம்ம ஜேகே அந்த டோர்கிட்டேயே அதே மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு பிள்ளை நின்றுட்டுருக்கு. அப்படியே வாயடிச்சு போயிட்டு கண்ணெல்லாம் அப்படியே பந்து முழிச்சு முட்டை கண்ணியை வச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து அந்த கதவுக்கிட்டே நின்றுட்டுருக்க டே ஷாக் ஆகிட்டாரு. அப்போ தான் வந்து நம்ம டே வந்து அந்த டவலை அவுக்க போயிருந்துருப்பாரு. மறுபடியும் வந்து அந்த டவலை அப்படியே வந்து மறுபடியும் கட்டி வச்சுக்கிட்டு இடுப்பில் வந்து கட்டிக்கிட்டு திரும்பி பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது ஒன்றும் இல்லை டே, நான் சும்மா தான் வந்தேன், என்ன பண்ணுற பார்க்கலான்ட்டு அப்படிங்கிற மாதிரி பிள்ளைக்கு தடுமாறுது. வாய்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ நேரம் டீப் வாய்ஸில் இருந்திருக்கும். இப்போல்லாம் வந்து அப்படியே வந்து குழந்தையாட்டம் பேச நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தேன், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை டே, நீ என்ன பண்ணுறியோ வீட்டில் யாரும் இல்லையே அதை பார்க்கலான்ட்டு வந்தேன். சரி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தேன், நீங்கள் கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஏன் இல்லை நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம், பரவாயில்ல பண்ணு. என்ன அது ஒன்றும் இல்லட்டே, சும்மா தான் உனக்கு ஏதாச்சும் சப்ஜெக்டில் டவுட்டுக்கு தான் பார்க்கலான்ட்டு வந்தேன். உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மாமா கிட்டே சொல்லு, நான் உனக்கு எல்லாம் கிளியர் பண்ணுறேன். சரி மாமா. ஆனால் அத்தை சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? நீங்கள் நிறைய அரியர் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னேன். எவன் சொன்னான்? அத்தை தான் சொன்னாங்க மாமா. அதெல்லாம் சும்மா சொல்லினுக்குவாங்கட்டே. உனக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் மாமா கிட்ட டைரெக்டாக வா, நான் சொல்லித்தரேன், புரிஞ்சுதா? வேறு யார்கிட்டையும் கேட்காத. சரி ஓகே மாமா. சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் வெளியே போகிறீங்களா? இல்லை நான் இங்கே இருக்கேன், நீ பண்ண, அதில் போய் என்ன இருக்குது? இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? என்ன வெளியே போக சொல்கிறியாட்டே? ஆமாம் மாமா, நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். டே அதாவது உனக்கு யாராச்சும் பிடிச்சிருக்கா என்ன? இல்லையே. யாரையும் பிடிக்காதா? பிடிக்குமே. எதா? பிடிக்கும் மாமா, எனக்கு எங்கள் அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அத்தை மாமா, சுகா அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டின்னா வேறு யாரும் எனக்கு பிடிக்காது. சரி இந்த ப்ரொப்போசல் அது இதுன்னு யாராச்சும் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை மாமா. சரி நல்லது. சரிட்டே நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு படி நல்ல பிள்ளையாட்டு படி, நான் போயிட்டு ரூமுக்கு போகிறேன், நான் படிக்கிறேன். சரி ஓகே மாமா. பை டே. பை மாமா அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்கவும் அப்படியே வந்து பிள்ளைக்கு இப்போ தான் வந்து மனசெல்லாம் ஆறுதல் ஆகுது, ஆனந்தமாகுது, என்னென்னமோ பண்ணுது, குஜாலாகுது. அப்படியே ரூமுக்கு வந்துட்டு அப்படியே அந்த கட்டில் மேலே தான் கண்ணை மூடிக்கின்னு மூச்சு இந்த ஃபேஸில் அப்படியே அந்த வெக்கத்தில் மூஞ்சை மறைச்சிக்கும்ல, கையை வச்சு அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு பொருளுது, இந்த அட்டை பொருளுது, அந்த அட்டை பொருளுது, அந்த கட்டில் ரொம்ப புரண்டுட்டு கிடக்க. ஐயோ, நம்ம ஜிம்மினை ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்புனா அவன் பண்ணிட்டானே. ஐயோ ஜேகே, எரும மாடு ஜேகே, ப்ரப்போஸ் பண்ணுறதை தவிர எல்லாத்தையும் பேசிட்டு வந்துருக்குறேன். சரி ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே தான் வந்து கட்டிலில் அப்படியே படுத்துக்கிட்டு கண்ணை மூடி நம்ம டே வந்து அந்த டவல் மட்டும் கட்டிகிட்டு வந்திருப்பார் இல்லையா, அவருடைய அந்த பேக் இருக்கு இல்லையா, லைக் இந்த நல்லா ஒயிட்டாக
நம்ம டே எப்படி இருக்காரு நல்ல கொழு கொழுன்ட்டு மொழுன்ட்டு ஐயோ அதெல்லாம் நினச்சி பார்க்க நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்கிறேன். அதை நல்லா வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம டே வந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் அந்த பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே வந்து உள்ளேருந்து எழுந்து அந்த ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணுவார் இல்லையா, நம்ம ஜேகே வாயை பிளந்துட்டு அப்படியே வந்து நம்ம டேவை பார்த்துட்ருப்பாரு. அந்த சீன் தான், அந்த மாதிரி தான். பிள்ளைக்கு வாய்ப்புற பல்லு, கண்ணை மூடினாலும் சரி கண்ணை தொடர்ந்தாலும் சரி நம்ம தேவன் தான் வந்து நம்ம ஜேகே முன்னாடி நின்றுட்டுருக்க. நம்ம ஜேகேவுக்கு கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் காதல் மயக்கம் தான். ஆஹா டே வந்த கொஞ்ச நாளா வந்த 2 நாள்லேயே நான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி எதோ பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம டேவை தான் நினச்சி புரண்டு சிரிச்சிட்டு இருக்கு நம்ம ஜேகே பிள்ளை. இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா அவரா எதுக்கு வந்தார் மாமா? சரி என்னவோ எதுக்கு வந்திருப்பாரு? ஐயோ நம்ம டவலில் இருந்தோம்ல, நல்ல வேலை டவலில் அவுக்குள்ள அதுக்குள்ளே பார்த்துட்டோம், அவுத்துருந்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளை நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த ஹோம் ஒர்க்கெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு சம் 2 சம் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்டு 1 or 2 டாபிக்ஸ் மட்டும் நடத்தியிருப்பாங்க இல்லையா ஒரு சில ஸ்டாஃப்ஸு. இந்த மாதிரி வந்து அவங்கள நடத்தியிருக்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு நம்ம டே. அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் டேக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா ஜேகே அம்மா தான். அவ்வளோ அட்டென்ட் பண்ணியாத்தான் அப்படின்னா டேமா என்னம்மா பண்ணுற சாப்பிட்டியா அப்படின்னா இல்லை அத்தை எங்கே போயிட்டீங்க வீட்டில் நீங்களும் மாமாவும் ஆளையே இல்லை அப்படின்னா டேம்மா நான் இங்கே பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேம்மா, வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகிடும், உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீ காலேஜில் இருப்பலையா அதனால தான் கால் பண்ண முடியல, அதுக்கு தாண்டி பட்டு இப்போ தான் கால் பண்ணேன் அப்படின்னா சரிங்க அத்தை எப்போ வருவீங்க? கொஞ்சம் லேட் ஆகிடுமா, ஒரு 10-10:30 அந்த மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனு நைட் டைமில் என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்கம்மா அப்படின்னா அப்படியா சரிங்க அத்தை சரி பார்த்து பத்திரமா வாங்க அப்படின்ட்டு நம்ம டே சொல்கிறாரு. நான் பத்திரமா வந்துக்கிறேம்மா, உனக்கு வந்து ஃபுட்டு நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், கிச்சனில் தான் வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிங்க அத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாட்டுக்கும் கொஞ்சம் அப்படியே வந்து சூடு பண்ணி வச்சுருமா அப்படின்னா சரிங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்து பத்திரமா கேஸில் கையையும் சுட்டுக்காத, இல்லைனா அந்த பைத்தியமே வந்து சூடு பண்ணி கொடுத்துட்டு இருங்க. பரவாயில்ல அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேஸ்ட் சரிம்மா பார்த்து பத்திரமா வீட்டில் இருந்துக்கோ, ரூமை லாக் பண்ணிக்கிற உள்ள ரூமை இல்லை வீட்டை லாக் பண்ணி கூட பட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிங்க அத்தை சரி பார்த்து பத்திரம் சரி அவன் வீட்டில் தானே இருக்கான். யார் அத்தை? அதான் அந்த மாடு நான் பெற்றது. ஆமாம் அத்தை வீட்டில் தான் இருக்காங்க மாமா. சரிம்மா பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவுடைய அம்மாவுமே காலை கட் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் டேவா அத்தை வேறு வீட்டிலேயே போர் அடிக்குதே அப்படின்ட்டு அவருமே வந்து அவருக்கு அந்த ஹோம்ஒர்க் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டைம் பார்க்குறாரு. டைம் வந்து இப்போ 7 ஆகிட்டு. சரி ஓகே கீழே போயிட்டு ஃபுட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவருமே வந்து கீழே போகிறாரு. போயிட்டு பார்க்க போகும்பொழுது அப்படியே டோர் பார்க்குறாரு. ஜேகே டோர் தான், அவருடைய பெட்ரூம் டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கூப்பிடலாமா? வேண்டாம், அவருக்கு வேணுங்கும்போது அவரே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிவிட்டு நம்ம டே வந்து அப்படியே வந்து கீழே கிச்சனுக்கு தான் போயிட்டு அந்த ஃபுட்டு பார்க்குறாரு. எல்லாமே இருக்குது, லைக் சப்பாத்தி கிரேவி இந்த மாதிரி தான் வந்து சமைச்சிருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கிரேவியெல்லாம் வந்து ஹீட் பண்ணுறாரு. ஒரு சிலர் வந்து சப்பாத்தியுமே வந்து அப்படியே கொஞ்சம் ஆறி போனதை சாப்பிட முடியாமல் சப்பாத்தியும் சூடு பண்ணி சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி நம்ம டேவுமே வந்து அப்படியே வந்து சப்பாத்தி எல்லாம் அப்படியே கொஞ்சமாக ஹீட் பண்ணி அதை சாப்பிட்டுட்ருக்காரு. ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்றாரு, அவ்வளோதான், அதுக்கு மேலே சாப்பிட முடியல. அப்படியே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகிறாரு. என்ன பண்ணிகிட்ருப்பாங்க மாமா? தூங்கிட்டாங்களோ? கதவு தட்டி சாப்பிட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம டே வந்து அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறி வராரு. அவர் மேலே ஏறி வந்து ஜேகே ரொம்ப க்ராஸ் பண்ண அப்போ தான் நம்ம ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராரு. அவர் என்ன தாட்டில் வந்திருப்பார் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து நம்ம டே வந்து கீழே அம்மா கூட தான் பேசிகிட்டு இருப்பான், நம்மளையும் போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க கூட அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு வந்துட்டுருப்பாரு. பார்த்தா நம்ம டே வந்து அப்படியே கண் பண்ணிக்கா டே நீ கீழே இல்லையா அம்மா கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்குறாரு. இல்லைம்மா அது வந்து ஃபங்க்ஷன் போயிருக்காங்களாம். எதை
ஃபங்க்ஷனுக்கா? ஆமாம், உங்கள்கிட்ட சொல்லலை? என்கிட்ட சொல்லலையே அம்மா. அத்தை முன்னே தான் எனக்கு கால் பண்ணாங்க மாமா, அதுக்காகத்தான். உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேனே. இல்லை, என்கிட்ட அம்மா சொல்லலை. என்ன சொன்னாங்க? என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்களாம், பக்கத்தில். வர 10க்கு மேலே ஆகிடுமா, 10:30 ஆகிடும் சொன்னாங்க. அதுதான் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நீங்கள் போய்ட்டு கொஞ்சமாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் நான் சொன்னாங்க. ஆமாம் மாமா, நான் சூடு பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் போய்ட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா? நீ சாப்பிட்டியா? நான் இப்போ தான் சாப்பிட்டேன் மாமா, சாப்பிட்டு தான் மேலே வர்றேன். சாப்பிட்டியா? அதுக்குள்ளவா? கூப்பிடவே இல்லை. அது மாமா நீங்கள் ரூம் லாக்கில் இருந்ததா, அதுதான் நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்களோ அப்புறமா சாப்பிட்டுப்பீங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் கூப்பிடல. ஐம் சாரி அப்படிங்கிறாரு நம்மட்டே. சரி பரவாயில்ல, நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுப்போ, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கே சொல்ல நம்மட்டையுமே. சரி ஓகே மாமா நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. இந்த பக்கம் ஜெக்கேவை காண்டவுது. இவ்வளோ திமுரு, இவ்வளோ தைரியம், குத்துக்கல்லாட்டி இங்கே ஒருத்தன் பக்கத்து ரூம்லேயே உட்காந்து நிற்கிறேன், என்னோட போய் தனியாக போய் சாப்பிட்டு வந்துக்கிறானே. ஜெக்கே காண்டாவது, காண்டை கம்மி பண்ணு அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு ஒரு ஸ்விட்ச் போட்டு ஆன் பண்ண மாதிரி கடன்னு மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்காரு. ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம ஆளாச்சு, நம்ம பேபி ஆச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கியுமே நினச்சிக்கிட்டு அப்படியே கிச்சன் போயிட்டு பார்க்குறாரு. சாப்பிட்டானா? பரவாயில்ல, நம்ம ஆளை எல்லாம் சூடு பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அவருமே வந்து அப்படியே வந்து சாப்பிட்டு அவருமே வந்து ஒரு 2 சப்பாத்தி தான் சாப்பிட்ருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தனியாக சாப்பிட்றேன், கூடையாவது கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லியிருக்கலாம். ஜேகே உன் வாய் தாண்டா உனக்கு முதல் வேணேன் அப்படின்ட்டு அவருமே அப்படியே சாப்பிட்டு வராரு. என்ன தனியாக சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்குது நம்ம பிள்ளைக்கு. ஞாபகம் தான், கூட இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு அது பாட்டுக்கு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து வேண்டாவே இருப்பா. தொண்டையில் இறங்கவே இல்லை சாப்பாடு. அவர் ஒரு 2 சப்பாத்தியை சாப்பிட்டு இதுக்கு மேலே இறங்கல போதும் அப்படின்ட்டு அப்படியே வந்து அவருமே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வர்றாரு. வந்து அவர் ரூமுக்கு போயிட்டாரு. ஆனாலும் நினச்சி பார்க்க காண்டாகுது. எங்கள் ஆத்தாக்கு எம்பிட்டு திமிரு சொல்லியிருந்தாக்க நான் எப்படியாச்சும் நட்டியே வந்து இந்த கொஞ்ச நேரத்துலேயே கவுத்துருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி இவர் பாட்டிக்கு நினச்சிட்ருக்கேன். டைம் இது இப்போ தான் வந்து 7:30 மணி ஆகுது, அதில் போய் என்ன இருக்குது, போகலாமே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு மெதுவாக அந்த டோரை தான் வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. பார்த்தா லாக்கு, நம்ம டோரு. என்னது இது, பெட்ரூமை லாக் பண்ணி வச்சுன்னுக்குறான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. அதுதான் உள்ளே வந்து நம்ம லாக் பண்ணியிருக்காரு, எப்படி ஓப்பன் பண்ண முடியும், காண்டாவது. அப்படியே வந்து நம்ம ஜேகேவா ரூம்கே வந்துட்டார். எதுக்கு அவன் பெட்ரூம் டோர் லாக் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து கட்டில் மேலே புரண்டு வந்து அப்படியே திட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே வந்து டைம் ஆகிடுச்சு. அவராக செம்ம காண்டில் அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டார். ஒரு 9க்கு மேலே ஆனதுமே இந்த பக்கம் நம்ம டேவுமே கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படியே வந்து அவங்க பேரண்ட்டுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் சுகா கூட கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு. அவ்வளோதான், அவருமே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகேவுடைய பேரண்ட்டுமே ஒரு 10க்கு மேலே தான், கிட்டத்தட்ட 10:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஒரு சில வில்லேஜ்லலாம் வந்து இந்த ஒரு சிலர் வந்து இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் வந்து நைட் டைமில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் பக்கத்தில் போல், அதுக்காக தான் வந்து அப்படியே போயிட்டு வந்திருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் பக்கத்தில் அப்படின்னா பக்கத்து அந்த ஸ்ட்ரீட்லலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கொஞ்சம் தூரத்தில் அவங்களுடைய வில்லேஜில் அந்த மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கு போயிட்டு வர தான் வந்து நம்ம ஜேகே பேரண்ட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அவங்களுமே வந்து 10:30க்கு மேலே தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா வந்து பிள்ளைங்க 2 தூங்கி போச்சுங்க. அண்ட் அவங்களுமே போயிட்டு அவங்களுமே தூங்க ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜேகே அவளை சொல்லவே தேவையில்லை, ஊருக்கு முன்னே எழுந்துட்டன்ட்டு அப்படியே எழுந்து பார்க்குற டைம் 7 மணி. ஆத்தாடி 7 மணியா அப்படின்ட்டு கடன்ட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு கீழே ஓடி வந்து பார்த்தா அவங்க அம்மா தான் கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. செம்ம காண்டாகுது நம்ம ஜேகேவுக்குள்ளலாம். ஆத்தா அப்படின்னா என்னடா எங்கே போய் நீங்கள் நேற்று? பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்களா, ரோசி ஆண்டி, அவங்க பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டு ஏதாவது மொட்டைக்கணிக்கா? அதுக்கு என்கேஜ்மெண்ட்டுடா அவங்க வில்லேஜில், அதான் அப்படியே வந்து அங்கே போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி போய் தொலைஞ்சிங்களே, ஒரு ஃபோன் பண்ணி மகனுக்கு பெத்த மகனுக்கு சொல்லலான்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாம்மா அப்படின்னு. ஏன்டா டேக்கு தான் சொன்னனே, டேக்கு சொன்னா எனக்கு சொன்னியா? நானே ஃபோன் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன் கிழிச்சுனுப்ப அப்படிங்கிற மாதிரி நீ ஜேகேம்மா சொல்ல. அம்மா ப்ரப்போஸ் பண்ணிக்குவோம்மா என்றம்மா, அவனை இன்னும் பண்ணலையா? பண்ணல தாயி, பண்ண வேண்டியது தானே. பண்ணலான்னு போனால் உள்ளே இருக்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் இப்படி கடன்னு தனித்தனியாக ஆடுதுமா. எதுக்கு?
நர்வஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு பயத்தில் ஆடுது தாயே. ஆடுறதெல்லாம் அடக்கி வச்சுட்டு போயிட்டு பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ணுற வழி பாரு. சரி எம்மா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? ஜிமினுக்குறான்ல, ஏதோ அந்த வாண்டு பையனா, அவன் சுகாவை லவ் பண்ணுறானா. என்ன? ஆமாம்மா, இதில் ப்ரப்போஸே பண்ணிட்டான். நிஜமாடா மகனே? நிஜமாம்மா. நேற்று வண்டியில் போகும்போது சாயந்தரமா அந்த மாதிரி இதில் நிறைய வந்து ஃபார்முலாவில் போட்டு இது பண்ணானா. ஆன்சர் ஒன்றுன்னு வந்துச்சு, அதனால ப்ரப்போஸ் பண்ணிட்டான் பாரா அப்படின்ட்டு அவங்க அப்பா பின்னாடி கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே வர. என்ற மாவன நினச்சமா தான் சொல்கிறியா? மெய்யாலமே தான் சொல்கிற தகப்பா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவுடைய பேரண்ட் 2-3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கிச்சன்லேயே வந்து கூட்டணி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேவா, நம்ம ஜிமின் வந்து நேற்று ஃபுல்லாக பண்ணியிருந்திருப்பார் இல்லையா, அது மொத்தமும் வந்து இங்கே வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல. ஆஹா மகனே, உனக்கு ஒரே ஒரு தடங்கள் தான் இருந்துச்சு, அந்த தடங்களை அந்த மாரியாத்தை விலக்கி விட்டா. உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் தடையே இல்லை. உனக்கு இருந்த ஒரே ஒரு 7 தொலைஞ்சுது. ஒழுங்காக தேவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற, இல்லை வீட்டில் சேர்த்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பெற்றோரும் வந்து முற்றுப்புள்ளி வைக்க, கூல் டவுன் ஐ எம் தேர் அப்படின்ட்டு நம்ம ஜேகேவா அவ்வளோதான் பெருமையில் மிதத்துட்ருக்காரு. அவருக்கு வந்து என்னவோ வந்து அவருக்கு லவ் அக்செப்ட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி வந்து நடப்பு இப்போ அவங்களுக்கு. அவருக்கு மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கும் அதே நினப்பு தான். அப்பா மருமகப்புல நமக்கு கைக்கு முழுசாக வந்து சேர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போக நம்ம ஜேகேவுமே போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறோமா அப்படின்ட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு வர்றாரு. நம்ம டேவுமே வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜ் தான் ரெடி ஆகிட்டு வர்றாரு. டேமா அப்படின்னு, அத்தை எப்போ வந்தீங்க? நைட் ஆகிடுச்சுமா, 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா தூங்குனியா, சாப்பிட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. சாப்பிட்டாத்தா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும் பொழுது நம்ம ஜேகே தான் அப்படியே இந்த படியில் இறங்கி வராரு. அவருடைய கண்ணு மொத்தமும் நம்ம டே மேலே தான் இருக்குது. நம்ம டே எப்படி ரெடியாக இருக்கார் அப்படின்னாக்க, நம்ம ஜேகே வந்து ஒரு கான்சர்ட்டில் வந்து நம்ம ஜேகே அண்ட் நம்ம டே 2 பேருமே சேர்ந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த 7 days அந்த சாங்கில். அந்த மாதிரி தான் வந்து அதே மாதிரி ஒயிட் கலர் பனியன், மேலே வந்து ஒயிட் கலர் அந்த ஓவர் கோட் மாதிரி அந்த ஷர்ட் போட்டிருக்காரு அண்ட் ப்ளூ ஜீன். இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ரொம்ப ஏஞ்சல் மாதிரி ரெடி இருக்கார் நம்ம டே. அதை பார்க்க நம்ம ஜேகேவால் அவருடைய கண்ணு வந்து நம்ம டே மேலேருந்து எடுக்கவே முடியல. அப்படியே மனசுக்குள்ள, ஆஹா எதுக்கு இவன் இப்படி நல்லா ரெடி ஆகிட்டு வர்றான், என் முன்னாடி மட்டும்தானே ரெடி ஆகணும், இதில் காலேஜுக்கு இந்த அழகை காட்ட போகிறான்னா கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு இருந்தாலும், பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும். இப்போ அவர் வந்து லவ் ப்ரப்போஸும் பண்ணல, டே அவரை லவ் பண்ணுறாரான்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் ஒரு எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது இல்லையா. அதனால ஒரு பாட்டு வந்து ஆர்வத்தை அடக்கி வச்சுட்டு சைட்டு மட்டும் அடிச்சுக்கலாம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அண்ட் அவருமே வந்து அப்படியே வராரு பார்த்துக்கிட்டு. நம்ம டே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டே வந்து எப்படியும் ஒயிட்டு ப்ளூவில் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜேகே வந்து ஃபுல் பிளாக்ல தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. செம்மையாக ஒரு மாதிரி கெத்தாக ரெடி இருக்காரு. அப்படியே வந்து நம்ம டே பக்கத்தில் தான் டைனிங் டேபிளில் தான் உட்காடுறாங்க. இப்போ நம்ம டே அண்ட் ஜேகே 2 பேரும் ஒரு பக்கம் தான் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நம்ம ஜேகேவுடைய அப்பா உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே நம்ம ஜேகே கண்ணு அடிக்கடி நம்ம டேவை தான் திரும்பி பார்க்குது. நம்ம டேவா அவர் வந்து சரியாக கவனிக்கல. அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. லைக் இந்த டே வந்து நார்மலாக உட்காந்துட்ருக்க, அவருடைய காலெல்லாம் வந்து ஜேகே கால் அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது கால் உரசும் இல்லையா, அதெல்லாம் பார்க்க நம்ம ஜேகே கல்ல உள்ளுக்குள்ளே குழு குழுன்னு ஒரே ஐஸ் தூக்கி வச்சாட்டங்குது. ஆஹா என் பொண்டாட்டி காலி என் கால் மேலே படுது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அவரை பல்ல காட்டிகிட்டு இருக்க அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. அந்த பக்கம் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு தான் பரிமாறிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே பார்க்க நம்ம ஜேகே வந்து நம்ம டேவை தான் பார்த்து பல்ல காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பார்த்து காண்டாவுது. அங்கேருந்து வந்து அப்படி சிக்னல் கட்டுறாங்க, என்ன திரை பார்த்து பல்ல காட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி காட்ட நம்ம ஜேகேவா அப்படியே வந்து கண்ணை காட்டுறாங்க நம்ம டே தானிட்டு. அப்படியே வந்து அவங்க பார்த்து அவங்களுக்கு சிரிப்பாக வருது. நம்ம ஜேகேவா சரி இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நான் வந்து உட்காரலான்ட்டு அப்படியே மெதுவாக அந்த சேரை அப்படியே நகர்த்தி இன்னும் கொஞ்சம் அப்படியே தெரியாத மாதிரியே நகர்த்திட்டு போயிட்டு நம்ம டே பக்கம் இன்னும் கொஞ்சம்ன்ட்டு ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சுன்ட்டு நான் வந்து உட்கார்றாரு. இப்போ வந்து பார்க்க ரொம்ப சோடியாக உட்காந்துட்டு இருக்க மாதிரியே தெரியுது.
ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே அவங்களுக்கெல்லாம் இன்னும் குழுன்னு இருக்குது பெற்றோருக்கெல்லாம். இந்த பக்கம் நம்ம ஜேகேவா என்ன பெத்தாரே பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரே பெருமிதம். அந்த பக்கம் பெத்தார்கள்லாம் ஆஹா என் மகன் கரெக்ட் பண்ணிருவான்ட்டு அவளுக்கு ஒரு பெருமிதம். அப்படியே வந்து நம்ம டேக்கு வந்து ஒன்றுமே மண்டையில் பிள்ளைக்கு ஏறல, அது பாட்டுக்கு அது சாப்பிட்டுட்ருக்கு. இதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு அத்தை பாமா பை போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாய் சொல்லிட்டு அதுங்களுக்கு கிளம்புதுங்க. வண்டியில் போகும்போதெல்லாம் நம்ம ஜேகேக்கெல்லாம் ஒரே ஆனந்தம், ஒரே பெருமை, ஒரே சந்தோஷம் மனசுக்குள்ளே தான். அப்படியே வந்து அந்த காதல் பாட்டு எல்லாம் மனசுக்குள்ளே ஓடுது. அப்படியே வந்து நம்ம ஜேகே அண்ட் ரெண்டு பேரும் காலேஜுக்கு தான் வந்துட்டாங்க. வந்து உள்ள என்டர் ஆனதுமே நம்ம ஜிமின் தான் ஆஹா மச்சி ஹோல்டான் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கப்போட நம்ம ஜெயிக்கவுமே பிரேக்கப் நிறுத்திட்டாரு. என்னடா அப்படிங்கிற மாதிரி அப்படி நிறுத்தினதுமே நம்மட்டே ஓகே மாமா தேங்க்யூ ஸோ மச், நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மட்டே வந்து அழகாக க்யூட்டாக சொல்லிட்டு அவருமே வந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் ஃபெலிக்ஸு அந்த கேங்குமே வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் நின்று அப்படியே வந்து நம்ம ஜேகே நம்ம டேவை இறக்கி விட்றது தான் பார்த்துட்ருக்கு. நம்ம ஃபெலிக்ஸ்க்கு வந்து அதை பார்க்க இன்னும் அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா ஃபெலிக்ஸ்க்கு நம்ம டேவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டீஸ் பண்ணோம் அந்த மாதிரி தான் நடிச்சிட்டு இருந்திருப்பான். பட் இப்போது நம்ம டே பார்க்குறது அவருடைய பிஹேவியர் இதெல்லாம் பார்க்க நம்ம ஃபெலிக்ஸ்க்கு வந்து நம்ம டே மேலே ஒரு மாதிரி க்ரஷ்ஷே வந்துருச்சு. அது வந்து வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க கேங்கில் கூட யாருக்குமே வந்து நம்ம ஃபெலிக்ஸ்க்கு சொல்லலை. இப்போ தான் வந்து நம்ம டேவை நம்ம ஃபெலிக்ஸ்க்கு நம்ம டேவை பார்க்க இன்னும் வந்து அந்த க்ரஷ் வந்து ஒரு மாதிரி அதுக்கு மேலே ஆகுது. நம்ம சுகாவுமே அப்போ தான் நம்ம ஜேகே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம சுகா வராரு. வந்ததுமே அப்படியே நம்ம ஜிமின் தான் அப்படியே வந்து ஒரு மாதிரி விசில் அடிக்க நம்ம சுகாவா அப்படியே திரும்பி நம்ம ஜிமினை தான் பார்க்குறாரு. ஹாய் ஹவு டு யூ பியூட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து டிங்குன்னு ஒரு கண்ணடிக்க நம்ம ஜிமின்னு கண்ணை நோண்டி விட்றான். சுகாவுக்கு கோவம், பட் இருந்தாலுமே சிரிப்பும் வருது. ஏன்னா நம்ம ஜிமின் பண்ணுறது எல்லாமே நம்ம சுகாவுக்கு ரொம்ப க்யூட்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அவரை வந்து நம்ம ஜிமினை திட்டணும் கோவப்படணும் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே நினைக்கல. பட் அவருக்கு நம்ம ஜிமினை வந்து டீஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்படின்னாக்க அதுதான் வந்து அந்த ப்ரப்போஸ் பண்ண பொழுது அந்த டேவை லவ் பண்ணுறியா அப்படி இப்படின்லாம் கேட்டிருந்துருப்பாங்க இல்லையா நம்ம ஜிமின்னு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுகா வந்து கொஞ்சம் அப்படியே வந்து இடக்கு முடக்க பதில் சொல்லியிருந்திருப்பாரு. பட் அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் பேசுகிறது பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டீஸ் பண்ணோன்ட்டு தான் அதுக்கப்புறம் டீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜிமின் வந்து உங்களை கழட்டி ஓடணும் இல்லை ஒன்று உனக்கு அவுக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்படிங்கிறவங்கள சொன்னதும் நம்ம சுகாவுக்கு வந்து அவருக்கு அறியாமலே வந்து அவருக்கு சிரிப்பை வந்திருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் சிரிச்சிருப்போமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் உள்ளே வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வண்டி எடுத்து கிளம்பி இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜிமினையும் கூப்பிட்டு போய் அது வீட்டில் விட்டுருக்கோம். இதை தான் வந்து அப்படியே வந்து நம்ம சுகர் நினச்சி பார்த்துட்ருக்காரு. இன்னும் திருந்தலை போல், பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு தான் இன்னும் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவுமே நினச்சிக்கிட்டு டேமா வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே நம்ம கையை தான் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஐயோ பிடிச்சிட்டான். நேற்று தான் படித்து சொன்ன பிடிக்காத தொடாத முட்டாத கிட்டாதன்னு பார்த்தியா திருப்பி ஒட்டி உரசல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினுக்கு ஒரே பொசசிவ் பொங்கல். இந்த பக்கம் நம்ம ஜேகேவுக்குமே ஒரே பொசசிவ் பொங்கல். அப்படியே வந்து எல்லாத்தையும் அந்த பொங்கலில் பொங்கி வச்சேன். என்னதான் பொங்கலால் வந்து உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம ஜேகே கிட்ட திரும்பி ப்ரப்போஸ் பண்ணியா எங்கே அதை தவிர எல்லாம் வாயில் வருது அது மட்டும் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் கிட்ட நம்ம ஜேகே சொல்கிறாரு. கெத்து இங்கே தான் அங்கெல்லாம் ஒன்றும் இல்லையாட்டுக்குது அப்படிங்கிற மாதிரில வந்து நம்ம ஜிமின் கலாய்க்க டேய் ஜிமினா அவனை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக பாடி பார்ட்ஸ் எல்லாம் கடன்ட்டு நடுங்க ஆரம்பிக்குது. எப்படா அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம ஜேகே எல்லாம் பெருமூச்சு விட்டுட்ருக்க. சரி சுகா என்ன சொன்னான் அதுதான்டா அதான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படியே விட்டுருவா போகிற வாய்ப்பே இல்லை. எவன் சொன்னா நான் விட்டுருவேன்னேன். இட் இஸ் மை ஃப்யூச்சர். ஐ வில் ப்ரப்போஸ் டெய்லி. ஓஹோ அப்படிங்கிற மாதிரில வந்து நம்ம ஜேகே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. சரி ப்ரப்போஸ் பண்ணவே கிளாஸுக்கு போகலாம் வா எல்லாரும் வச்சுக்கோ அவ்வளோதான் அது
ஃபஸ்ட்டு பீரியடே அவன் தான் அந்த சொட்ட தலையன் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கிளாஸுக்கு போகிறாங்க. கிளாஸஸ் போகுது, பிரேக் டைம் ஆகுது, அப்படியே வந்து லன்ச் டைம் ஆகுது. அந்த பிரேக் டைமில் பார்த்தா கூட எங்கே பார்த்தாலும் வந்து ஒரே பேச்சல் தான். இதை பார்த்தியா ஃபஸ்ட் இயரில் டேயாங்கா செம்மையாக இருக்கிறான், அதுவும் இன்றைக்கி போட்டிருக்கான் பார்த்தியா அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டில் அப்படியே செம்மையாக இருக்கான், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரே பேச்சுகள் தான். கேன்டீனில் பார்த்தாலும் ஒரே பேச்சு, ஜேகே கிளாஸ் ரூம் வரைக்கும் அதே பேச்சுகள் தான். இங்கே பக்கம் ஜேகேக்கெல்லாம் செம்மையாக காண்டாகுது. அப்படியே சுகா பக்கம் பார்த்தா சுகா வந்து அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கும் ஒரு பொண்ணு, அதுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சாவேஜ் ரிப்ளை கொடுத்துருந்துருப்பாரு. அதெல்லாம் இன்னும் வந்து காட்டு தீயாட்டம் பறவை. இந்த பக்கம் ஜிமின்கெல்லாம் ஒரே பெருமை, ஆனாலும் புகைச்சல் இருந்தாலுமே வந்து ஒரு பெருமை. ஆஹா யாழ் பற்றியா நான் ப்ரப்போஸ் பண்ணி கூட வந்து நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டான், இதுக்கெல்லாம் பற்றி இதுக்கும் சொல்லிக்கிறேன் நாட் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் ஒரு பதில் தானே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே. பட் இருந்தாலும் என்கிட்ட வந்து எப்படி எம்மட்டு அழகாக க்யூட்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணான் பற்றியா சாவேஜ் ரிப்ளை பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின்குள்ளே ஒரே பெருமைகள். அப்படியே வந்து லன்ச் டைம் ஆகிடுச்சு. அப்படியே வந்து நம்ம சுகா அண்ட் 2 பேரும் தான் வந்து அந்த லன்ச் பிரேக்குக்கு சாப்பிட வந்து அந்த கேன்டீன் போகிறாங்க. அந்த டைமில் அந்த ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அவருமே வந்து அப்படியே வந்து அந்த கேன்டீனுக்குள்ளே வந்து வர்றாரு. அண்ட் அதை பார்த்ததுமே நம்ம சுகாவுக்கு வந்து காண்டாகுது. பட் இருந்தாலும் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம சுகா வந்து அப்படி நம்ம டேக்கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு அவர் வந்து இப்போ ஒரு ஸ்பாட் வந்து உட்காராரு இல்லையா, அந்த ஸ்பாட்டை தான் போயிட்டு உட்கார்றாரு. அண்ட் அந்த டைமில் தான் ஃபெலிக்ஸுமே அவருமே ஃபுட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே பக்கத்தில் நம்ம டே பக்கத்தில் தான் வந்து உட்கார அந்த தட்டு வந்து அந்த டேபிளை வைக்க அவ்வளோதான் காண்டாவது. நம்ம சுகா அப்படியே திரும்பி பார்த்து முறைக்க டே அப்படின்ட்டு நம்ம ஃபெலிக்ஸ் கூப்பிட நம்ம டேவுமே திரும்பி பார்க்குறாரு. என்ன சீனியர் நீங்கள் அப்படின்ட்டு நம்ம டே எந்திரிச்சு நிற்க பரவாயில்ல உட்கார டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காரு அப்படின்ட்டு உட்கார சொல்ல நம்ம டேவுமே ஓகே அப்படின்ட்டு உட்காராரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் இங்கே உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் கேட்குறாரு. நம்ம டேக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல. அதுக்குள்ளே என்ன கூந்தலுக்கு நீ ஆள் பக்கத்தில் உட்கார்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கே வந்துட்டார். ஃபெலிக்ஸாக திரும்பி அப்படியே பார்க்க செம்மையாக காண்டாகுது. நம்ம ஃபெலிக்ஸ்க்கு வந்து நம்ம ஜெக்கேவை பார்க்க காண்டாகுது, நம்ம ஜெக்கேக்கு ஃபெலிக்ஸை பார்த்து காண்டாகுது. அங்கே தான் அவங்க உட்காந்துட்ருக்காங்கல்ல, அவங்க கூட உட்கார தான் நாங்கள் வர்றோம்ல போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜேகே நான் வழியில் வரல, அதே மாதிரி நீயும் என் வழியில் வராத அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்ல என்னடா கூந்தல்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை ஆரம்பித்தேன் பயத்தில் பே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து அப்படியே விரட்டி விட செம்மையை காண்டாகுது. அப்படியே வந்து எல்லாத்தையும் அடிச்சு பற்றி விட்டு நம்ம ஜிமினும் நம்ம ஜேக்கியும் வந்து அப்படியே வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம சுகாவா டே இதை சாப்பிடுன்னுட்டு நம்ம டே தட்டில் இருக்கிறதமே எடுத்து நம்ம டே தட்டில் வைக்கிறாரு நம்ம சுகா, அவர் தட்டில் இருக்கிறது. நம்ம டேவுமே இந்த சுகா இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ட்டு இதுவுமே எடுத்து வைக்க நம்ம ஜிமின் பார்க்குறாரு. ஆஹா நம்மளுக்கு இத்தனை ஐட்டம் பிடிக்குமா, அந்த ஐட்டம் நம்மக்கிட்ட சும்மா தனுக்குது அப்படின்ட்டு அவர் தட்டில் இருக்கிறத எடுத்து இந்த அடியப்போ நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரில கொடுக்க தேவையில்ல. அவருமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றி பட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து ஒரு ரிப்ளை கொடுக்க ஆண்டி பச்சு நான் கொடுத்தா உனக்கு பிடிக்காதா என்ன, இப்போ தானே அந்த டேப்பா என் பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட்ட நீயே, அவன் கொடுத்தா சாப்பிடுவா நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரில வந்து நம்ம ஜிமின் வந்து அந்த பவுட்டியாக ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பேச இதை பார்க்க நம்ம சுகாவுக்கு அவருக்கே அறியாமல் ஸ்மைல் வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவரா ஓகே அப்படின்ட்டு அவருமே சாப்பிட்றாரு. அண்ட் தேவா வைக்கிறத பார்த்து சிரிப்பாக வருது. அண்ட் டே சிரிக்கிறத பார்க்க நம்ம ஜேகேக்கு சிரிப்பாக வருது. அண்ட் ஜேகேவுமே டே இது சாப்பிட்றியா அப்படின்னா இல்லை மாமா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அவர் சொல்ல பரவாயில்ல சாப்பிடு அப்படின்ட்டு அவருமே வந்து அவருடைய தட்டில் இருக்கிறத எடுத்து நம்ம டே தட்டில் வச்சுட்டு டே தட்டில் இருந்து அவருமே வந்து நம்ம டேவுமே எடுத்து கொஞ்சம் ஜேகேக்கு வைக்கிறாங்க. அவ்வளோதான் ஜேகேக்கெல்லாம் கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கார். அண்ட் இது எல்லாத்தையும் பார்க்க இந்த பக்கம் ஒரு ஃபெலிக்ஸ்க்கு தான் செம்ம அப்படியே வயிற்றுச்சலாக இருக்குது. அவன் எப்படி அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி அன்னைக்கு டே முடியுது. அன்னைக்கு ஈவினிங்குமே வந்து நம்ம ஜிமின் என்ன பண்ணிட்டாரு அல்லலோ என்ன
என் வண்டி பஞ்சரு, கேன் யூ ட்ராப் மீ இன் மை ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட கேட்க முடியாது. டே மாப்பிள்ள, சுகா அவன் வண்டி கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது, கொஞ்சம் அவனை இறக்கி விட்றேன். ஏன் அவனுக்கு என்னை தவிர வேறு எந்த வண்டியும் கிடையாதா? இல்லை என் கூட தான் மட்டும்தான் வரணுமா, வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்க, சுகா அவனுக்கு இல்லை, அவனுக்கு வேறு யார் வண்டியிலையும் போகிறது அவனுக்கு பிடிக்காது. நீ தெரிஞ்சவங்க இல்லையா, அதனால தான் வண்டியில் போகிறது அவனுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமின் கிட்ட, நம்ம ஜிமினை பற்றி நம்ம ஜேக்கே வந்து நம்ம சுகா கிட்ட சொல்கிறாரு. சரி நான் இதான் லாஸ்ட்டு, ஓகேடி அப்போ அப்படின்ட்டு நம்ம ஜிமினும் போயிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து அந்த சாட்டர்டே சண்டே காலேஜ் லீவு, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. அதில் வந்து ஒரே ஆனந்தம் தான் நம்ம ஜிமினுக்கு, ஜேகேக்கு, நம்ம சுகா டேக்கெல்லாம் ஒரே ஆனந்தம் தான். நம்ம டேக்குக்குமே வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டே லீவுனதுமே அவ்வளோதான். நம்ம ஜேகேக்கெல்லாம் என்ன பண்ணுறது, எப்படி அவனை கவுக்கிறது, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரே மன உளைச்சலில் இருக்கார். அண்ட் இப்போ தான் நினச்சி பார்க்குறாரு என்ன நடந்திருக்கும் காலேஜில் அப்படின்னா, அந்த பிரேக் டைம் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பிரேக் டைமில் தான் பார்த்தா நம்ம டே வந்து கேன்டீன் வந்திருக்க மாட்டார். இந்த மார்னிங் பிரேக் டைமில் நம்ம ஜிமினும் நம்ம ஜேக்கே மட்டும் தான் கேன்டீனில் இருந்திருப்பாங்க. ஒரே வந்து அந்த லேடிஸ் கும்பல்ஸ் தான், ஏ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இது அது நீட்டு அவ்வளோ இது வாங்கிட்டு இருக்குதுங்க, யாருக்கடி வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டால் எல்லாம் வந்து நம்ம சுகாக்கும் நம்ம டேக்கும் தான் எல்லாம் வாங்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம ஜிமினுக்கும் ஜேக்கேக்கும் செம்மையாக காண்டுக்குது. பேதாளங்களா எரும மாடுங்களா பைத்தியங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினெல்லாம் அப்படி அப்படி கத்திருந்துருப்பார். செம்மையாக கண்டுப்பாயிருக்கும். எப்படியாச்சு எப்படி நான் அவனை கவுக்குறது, எப்படி நான் அவனை என் வலையில் விழ வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் தீவிரமாக வந்து டிஸ்கஷனில் இருந்திருப்பாங்க. அண்ட் நம்ம ஜிமினா ஏதாச்சும் பண்ணி தொலைடா, ஏதாச்சும் சொல்கிறா வழி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கே வந்து கேட்டிருந்துருப்பாரு. நம்ம ஜிமினா மூளையை கசக்கிறாரு, புளிகிறாரு, ஒரே ஒரு ஐடியா கூட வரல. ஃபைனலாக இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணுறாரு. 1 × 1 = 1 = 1 கியூப் ஆன்சர் வந்துடுச்சு. ஆனாலும் இது கரெக்டாக வருமா தெரியலையே. 2 O1 O1 O2 2 6 2 6 ஆன்சர் கரெக்டு. ஜேகே மச்சான் என்னடா இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடு. சாரிடா ஆன்சர் தப்புன்னு நினைக்கிறேன், நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிடு. ஏன் நாளைக்கு சாட்டர்டேடா, லீவு, சூலா காலேஜ் லீவு. சரி வெளியில் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறியா? டே ஜிமினா பரவாயில்ல, இந்த பிளான் கூட நல்லா தான் இருக்குது, நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து அப்படியே வந்து கிளம்பி வந்துருப்பார். அதுதான் வந்து இந்த பக்கம் நம்ம டேவை பற்றி அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்காரு. நாளைக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணுமே, எப்படி அவனை வெளியில் கூப்பிட்றது, எப்படி அவன்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு கிடக்க அவங்க அம்மா வர்றாங்க. என்ன டைம் அவனை அப்படின்னா, ஏம்மா நாளைக்கு காலேஜ் லீவு அதான் தெரியுமே, டேவை நான் எப்படியாச்சும் வெளியில் கூப்பிட்டு போகணுமே. ஏன் இல்லைம்மா வெளியில் கூப்பிட்டு போய் அவனுக்கு அப்படியே சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ணலான்னுக்கிறேன். இன்றைக்கி தான் என் மகன்றதை ப்ரூவ் பண்ணுறேன் இன்றைக்கி. சரி வா அம்மா உனக்கு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சு, மகனே டேக்கோ இந்த ஊரை பற்றி ஒன்றும் தெரியாது, தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால் அவன் நாளைக்கு ஃபுல்லாக உன்னை இந்த ஊரை சுற்றி காட்டுறேன்னு கூட்டின்னு போடா வெளியே. அப்புறம் கூட்டின்னு போ, நாளைக்கு ஃபுல் டே டைமுக்குது, உனக்கு எங்கேயும் கூட்டின்னு போன்னு தோணுதோ அங்கெல்லாம் கூட்டின்னு போ, அப்புறமா ப்ரப்போஸ் பண்ணிட்டு. எம்மா இந்த பிளான் கரெக்டாக வருமா? சத்தியமாடா மகனே, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்ல. அண்ட் அவங்களுமே வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அவங்க அப்பாவும் ஒரு கூட்டணி. அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் டைமும் ஆயிடுச்சு. நம்ம டே தான் அப்படியே வந்து டின்னர் சாப்பிட வர ஜேகே அம்மா தான் கூப்பிட்றாங்க. டேம்மா அப்படின்னா, அத்தா நாளைக்கு காலேஜ் லீவு தானடி இப்போ அப்படின்னா, ஆமாத்தா. சரி நீயோ இங்கே புதுசு தானே, ஜேகே வீட்டில் நாளைக்கு வெட்டியாக தான் இருப்பான், அவனுக்கு ஒரு வேலையும் இல்லை, படிக்கிற வேலை கூட இல்லை. நாளைக்கு என்ன பண்ணுறட்டே, அவன் வந்து சும்மா தான் எங்கள் வீட்டில் இருக்கிறான், அதனால உன்னை அப்படியே இந்த ஊரை சுற்றி காட்ட சொல்லட்டுமா? இல்லை வேண்டாம், நான் சுகா கூட போய்க்கிறேன். ஐயையோ சுகா கூட இல்லை வேண்டாம்ப்பா, சுகாவே ஊருக்கு புதுசு தானே, நீ
ஜேகே கூடவே போயிட்டு வா, பத்திரமா கூட்டு போய் பத்திரமா கூட்டு வந்துடுவான் அப்படின்னா, சரி ஓகே அத்தை போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் இங்கே 3 பேருக்கு ஒரே குஜாலு. அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்துக்கிறவங்க டேபிளுக்கு கீழே ஹைஃபை எல்லாம் பண்ணிக்குதுங்க. பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம டேவுமே வந்து பிள்ளைக்கு ஒன்றுமே தெரில, அது பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. நம்ம டேவா அப்படியே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுறாரு, ஒரு 7க்கு மேலே தான் எழுறாரு. அப்படியே எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராரு. எத்தனை மணிக்கு போகணும் அத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்க, எவ்வளோ நேரத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்க அத்தை வந்து நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளவே, நான் ரெடி ஆகிட்டேன், டே ரெடி ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரியே மேலேருந்து சவுண்டு. பார்த்தா நம்ம ஜேகே ஃபுல்லாக டிப்டாப்பில் அழகாக அப்படியே ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு வந்துனுங்கிறாரு. நம்ம டேவா ஆஹா செம்மையாக தான் இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் தோணுது. பட் இருந்தாலும் சேச்சே அதெல்லாம் வேண்டாம், செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருமே வந்து சரி ஓகே அத்தை நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அதே மாதிரி வண்டியில் டபுள் சைட் காலை போட்டு உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் போதுங்க, 2 ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிக்கின்னு. அந்த பைக் வந்து நம்ம ஜெக்கி எவ்வளோ வேகமாக ஓட்டுவார், அவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம டேக்கு ரொம்ப புதுசாக, அந்த பிளேஸ் வந்து புதுசு இல்லையா, அதெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசாக ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம டேக்கு இந்த மாலு நிறைய வந்து இந்த மூவி தேட்டர் இந்த மாதிரியெல்லாம் அப்படியே வந்து இந்த ரோட்டில் போகும்போதே பார்ப்போம் இல்லையா, பெரிய பெரிய பில்டிங்ஸ், இந்த ரோட் சைடில் ஷாப்ஸு இந்த மாதிரியெல்லாம் இருக்க நம்ம டேக்கு வந்து அந்த பிளேஸ் எல்லாம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரு ஸ்மைலோட நம்ம டே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர அந்த கண்ணாடியில் நம்ம ஜேகே பார்க்குறாரு டே என்ன பண்ணுறான்ட்டு. அண்ட் டே வந்து சிரிக்கிறத பார்த்தோமே அவருக்குமே ஸ்மைல் வருது. என்ன டே பிடிச்சிருக்கேன் இந்த இடம் அப்படின்னா, ஆமாம்மாம்மா இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பெரிய பெரிய பில்டிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, வெளியே மட்டும் பார்த்தா போதுமா என்ன, நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, உள்ளே வா என்ன வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து வண்டியை நிறுத்திட்டு அந்த இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரியெல்லாம் நிறைய கேம்ஸ் இருக்கும்ல மாலில், அந்த மாதிரி தான் எடுத்து கூப்பிட்டு போயிட்டு நிறைய விளையாடுறாங்க. நம்ம டேக்கு ஒரு சில கேம்ஸ் எல்லாம் வந்து தெரியவே தெரியாது, அதெல்லாம் புதுசாக இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஜேகே தான் கூடவே இருந்து பின்னாடி அப்படியே கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அது வந்து நம்ம டேக்கு புதுசாக இருக்குது, பட் இருந்தாலும் அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு அவ்வளோதான், அவர் வந்து ஒரு சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், லைக் இந்த லவ் ஃபீலில் இருக்கிறவங்களையெல்லாம் அவங்க ஆள் கூட எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கனவு மாதிரி இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜேகேக்கு நடக்கிறது எல்லாமே கனவா நினைவா அப்படின்ட்டு எதுவுமே புரியல. அவ்வளோ ஒரு ஹை பீக் லெவலில் இருக்கார் ஹாப்பினஸில். அந்த கார் ஓட்டுறது நம்ம டேக்கு கார் ஓட்ட தெரியல, அண்ட் நம்ம ஜேகே தான் நம்ம டே கையை பிடிச்சி அந்த கேமில் அது அப்படியே அந்த கேமையும் வந்து அந்த ரேஸ் எல்லாம் வைப்பான் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் அந்த கேம் வின் பண்ணி கொடுக்குறாரு. அவ்வளோதான் நம்ம ஜேகே அந்த மாதிரிலாம் பண்ணுறது பார்த்து நம்ம டேக்கெல்லாம் செம்ம ஹாப்பி, ஆஹா நான் தான் ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த பலூனெல்லாம் ஷூட் பண்ணியெல்லாம் வெடிப்பாங்க இல்லையா, அதுவும் நம்ம டேக்கு தெரியல. அப்படியே நம்ம ஜேகே தான் நம்ம டேவுடைய அப்படியே அந்த ஹிப்போட சேர்த்து பிடிச்சி அவருடைய கையை பிடிச்சி அப்படியே ஷூட் பண்ண நம்ம டே வந்து அவரை மறந்து அவர் வந்து ஜேகே கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க நல்லா அந்த மாலை சுற்றி பார்க்குறாங்க, நிறைய இந்த ஷாப்பிங்கெல்லாம் போங்க இல்லையா, ஷாப்பிங் நம்ம ஷாப் பண்ணல அப்படின்னாலும் எதுவுமே வாங்கலை அப்படின்னாலும் ஜஸ்ட் ஒரு பார்க்குறதுக்காக போவோம் இல்லையா, அந்த மாதிரி போக டே ஏதாச்சும் வாங்கிக்கோயேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. பட் டே வந்து எதுவுமே வாங்கலை. இல்லை மாமா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே ஆனால் நம்ம இன்னொரு நாள் நெக்ஸ்ட் வீக் நம்ம இதே மாதிரி ஷாப்பிங்காகவே நம்ம வெளியே வரோம், அன்னைக்கு நான் வாங்கி கொடுக்குறது எல்லாத்தையும் நீ வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, ஓகே மாமா இன்றைக்கி எனக்கு எதுவும் வேண்டாம், நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க தானே வந்தோம், அதுக்காக மட்டும் சுற்றி பார்த்துட்டு மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக 2 பேருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது முடியறதுக்குள்ளவே ஆஃப்டர்நூன் ஆகிட்டு நம்ம ஜேகே பக்கத்துலேயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஃபுட் அப்படிங்கிற மாதிரி அந்த வெயிட்டரை கூப்பிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தா நம்ம டேக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நம்ம டேவா பார்க்குறாரு, மாமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலையா அப்படின்னா, எனக்கு பிடிச்ச ஃபுட்டு எதுன்னு தெரியுமா உனக்கு டே அப்படிங்கிறாரு நம்ம ஜேகே. உங்களுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஆனால் இந்த ஃபுட்டு எதுவுமே அவ்வளோ காரமாக இருக்காது, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி
நம்ம டே சொல்கிறாரு, நீ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல நம்ம டேவா அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட அந்த மெனு எடுத்து இந்த ஃபுட் இது இது அப்படின்ட்டு ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ண அந்த வெயிட்டருமே எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் அது பார்க்க நம்ம ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபுட்டு எல்லாமே நம்ம ஜேகேக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. அண்ட் அந்த ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஐஸ் ஒரு லவ் ஃபீலோட அந்த ஐஸ் வந்து பார்க்க பொழுது, நம்ம லவ் பண்ணுறவங்கள பார்க்கும்பொழுது அந்த கண்ணில் காதல் தெரியுது. நம்ம ஜேகேக்கு நம்ம டேவை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஃபுட்டுமே ரீச் ஆகுது, அவங்களுமே வந்து சர்வ் பண்ண. அண்ட் இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அப்படியே வந்து அந்த ரோட் சைடு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த ஷாப்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம ஜேகே நம்ம டேவை சுற்றி காட்டுறாரு. ஒரு 3 o'clock மேலே ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகலாமா மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்க, இல்லை இன்னும் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேவை அந்த பீச் சைடு தான் கூப்பிட்டு வராங்க. அண்ட் ஜேகே டே கையை தான் அப்படியே பிடிச்சி அந்த லைட் வெயிலில் அப்படி நடந்து வர்றாங்க. ஏன்னா இப்போது மேகமாக இருக்குது கொஞ்சம். இந்த வெயில் இந்த மேகம் மூட்டம் எல்லாமே இந்த சேர்ந்து இருக்கும் இல்லையா, வெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகுமே மேகமூட்டத்தில், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சில்லுன்ட்டு ஒரு காற்று அந்த தண்ணி பக்கத்தில் இருந்து வீசுறது இதெல்லாம் பார்க்க நம்ம டேக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப புதுசாக ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படியே நம்ம ஜேகே கையை தான் இறுக்கி பிடிச்சிட்ருக்காரு நம்ம டே. ஜேகேவால் நம்ம தரையில் தான் நடக்கிறோமான்றே அவருக்கு ஃபீல் ஆகல, அந்த மாதிரி இருக்கார். அப்படியே நடந்து போயிட்டுருக்க, மாமா கால் வலிக்குது கொஞ்ச நேரம் உட்காரலாமா அப்படின்னு நம்ம டே சொல்ல, இங்கே உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மண்ணில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே பாருங்களேன் மாமா எவ்வளோ பெரிய அலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக அந்த தண்ணியை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நம்ம டே ஃபேஸை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, டே இன்னும்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ஜேகேவை பார்க்கல. அவரே கடலை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகே டேவை பார்த்துட்ருக்காரு. நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு இப்போ தான் நம்ம டே அப்படியே நம்ம ஜேகே ஃபேஸை திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜேகே ஃபேஸ் அவருடைய கண்ணில் ஒரு லவ் தெரியுது நம்ம டேக்கு. என்ன சொன்னீங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க டே. ஃபஸ்ட் டைம் நான் உன்னை இந்த மாஸ்க் இல்லாமல் பார்த்தேன்ல, அப்போவே எனக்கு ஒரு மாதிரி உன் மேலே ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டு, அது ஜஸ்ட் உன்னை பார்த்ததுனால தான் நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இல்லை, எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி நான் உன்னை பார்த்ததும் அவ்வளோதான். ஜஸ்ட் உன்னை அத்தை பையனை தான் பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போது எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு எனக்கு உன் மேலே அதை தாண்டி ஒரு ஃபீல் இருக்குன்னுட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு அவ்வளோ பெரிய ஆசை எதுவும் இல்லாட்டே என்னுடைய லைஃப்பில், என் லைஃபோடைய கடைசி நாள் உன் மடியில் என் தலையை சாய்ச்சிட்டு உன் முகத்தை பார்த்துட்டு உன் கண்ணை பார்த்துட்டு என் கண்ணை நான் மூடணும். என்னுடைய லாஸ்ட்டு ப்ரீத் உன்கிட்ட தான், உன் மடியில் உன்னுடைய ஸ்மெல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம டே கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. நம்ம டே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டு அவரையே மறந்து நம்ம ஜேகேவை தான் பார்த்துட்ருக்காரு. எனக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க, நம்ம டேக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு அவருக்கு தெரியல. ஏன்னா இன்னும் அவருக்கு நம்ம ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் எதுவும் வரல, ஜஸ்ட் அத்தை பையன் அவ்வளோதான் நினச்சிட்ருக்காரு. அவர் தடுமாறதை பார்த்ததுமே நம்ம ஜேகே புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, நான் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணல, நான் ஒன்று ரஷ் பண்ணல, டேக் யூர் ஓன் டைம். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், உன்னை கம்பல் பண்ண மாட்டேன், உன்னை நான் தொல்லை பண்ண மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகே, என்னுடைய லவ் பியூர். என் லவ்வை பார்த்து நீ என்னை லவ் பண்ணால் போதும், என்னுடைய ஃபோர்ஸ்னால நீ என்னை லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ரொம்பவே அழகாக ரொம்ப க்யூட்டாக நம்ம டேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம டேக்கு இதுவே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்ட்டு தெரியல. அப்படியே நம்ம சரி வீட்டுக்கு போகலாமா, மழை வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே வந்து போகிறாரு.
அண்ட் இப்போது வண்டியில் ஏறி உட்காராரு. நம்ம ஜேகே உட்காந்துட்டாரு. அண்ட் தேவமே அப்படியே ஏறி உட்காருட்டி அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கை வைக்கிறோம். இப்போது இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஜேகே ப்ரப்போஸ் பண்ணலை. இப்போ நார்மலாக இருந்தாங்க அத்தை பையன் மாமா பையன்னிட்டு. இப்போ ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஷையாக ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. என்ன பார்க்குற ஏறி உட்காரு அப்படிங்கிற நம்ம ஜேகே ஓகே அப்படின்ட்டு நர்வஸ்லியே அப்படியே மெதுவாக ஷோல்டர் மேலே கை வைக்க நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. அப்படியே ஏறி உட்காராரு. அண்ட் இப்போது கட்டி பிடிக்கும் பொழுது தான் நம்ம டேக்கு ஒரு மாதிரி நர்வஸாக ரொம்ப ஒரு ஷையாக ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்ருக்காரு. இவ்வளோ நேரம் அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எதுவும் தெரியல. பட் இப்போ தெரியுது ஒரு மாதிரி நர்வஸாக இருக்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. வீடும் வந்துருச்சு. டே எதுவுமே சொல்லலை. அப்படியே இறங்கி அவருடைய ரூமுக்கு போயிட்டாரு. ஹாலியே தான் வந்து அவங்க அத்தை உட்காந்துட்டு இருப்பாங்க. டேமா வந்துட்டியா அப்படின்னா வந்துட்டு அத்தை அப்படின்ட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க. பின்னாடி நம்ம ஜேகே அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. என்னடா மகனே என்ன பண்ண? ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஒரே டச்சியாக பண்ணேன். என்னதே ஹார்ட்டி டச் ஆகிற மாதிரி பண்ணோம்மா? அதை தான் சொல்ல வந்தேன். சரி பிள்ளை ஒத்துக்குச்சா? இல்லைம்மா அவன் பதிலே சொல்லையா? சொல்ல வைக்கிற இல்லை சாப்பாட்டில் விஷந்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல சரிம்மா நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்து நம்ம ஜேகேவுமே அவருடைய ரூமுக்கு போயிட்டு அவருமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறாரு. அப்படியே ஃப்ரெஷ் ஆகும்போதெல்லாம் டே நினப்பு தான். டேக்கா அவருக்கு ரூமுக்கு போனதுமே ஒரே ஷை ஆகுது, ஒரே ப்ளஷ் ஆகுது. என்ன பண்ணுறது எது சொல்கிறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. அப்படியே வெக்கத்தில் அப்படியே கையை வச்சு மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு அப்படியே போய் கட்டில் படுத்து உருண்டு புரண்டு ப்ளஷ் ஆகுறாரு. ஒரு 7 o'clock 2 பேருமே வந்து கூப்பிடுறாங்க. ஜேகே அம்மா தான் டின்னர் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஜேகே தான் உள்ளே அப்படியே ஃபஸ்ட்டு கீழே வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்காரு. அடுத்து டே தான் வர்றாரு. டேக்கா முகமெல்லாம் சவுந்து போய் கிடக்குது. அப்படியே ஒரு மாதிரி கீழே தலையை குனிஞ்சிக்கிட்டே வர்றாரு. அப்படியே நிமிர்ந்து பார்க்க நம்ம ஜேகே தான் நம்ம டேவையே வச்சுக்கின்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. படியில் இறங்கி வரும்பொழுது கூட அப்படியே நம்ம டே என்ன பண்ணிட்டாரு, மெதுவாக வந்து ஜேகே பக்கத்தில் இல்லை, ஜேகேக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிட்டாரு. பக்கத்தில் உட்காந்து ஒரே சைஸையாக இருக்குதான். அதுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன். நம்ம ஜேகேவை பார்க்குறாரு. என்ன இவன் நம்ம பக்கத்தில் தானே உட்காருவான், இன்றைக்கி என்ன போய் எதிரில் உட்காரான்? ஓ எதிரும் புதிருமா, இது கூட நல்லா தாங்குது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் வச்சுக்கன்னு வாங்காமல் நம்ம டேவை தான் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் டேக்கா ஜேகே அவரை பார்க்குறாருன்ட்டு அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அதை நினச்சி பார்க்க இன்னும் பிள்ளைக்கு ப்ளஷ் ஆகுது. அப்படியே கீழே தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்க அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. பரவாயில்ல, நம்ம மகன் நல்லா தான் வளர்த்துன்னுக்குறோம், நல்லா கரெக்ட் பண்ணுறோம் பிள்ளைய அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே பெருமை. அப்படியே வந்து சாப்பாடெல்லாம் வைக்க இந்த பக்கம் வந்து டே பக்கத்தில் ஜேகே அப்போ தான் உட்காந்துக்கிட்டு டேமா இதை சாப்பிடுன்னு எல்லாம் பார்த்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. டேக்கு அவங்க அத்தையும் மாமாவும். இந்த பக்கம் நம்ம ஜேகேவா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே டேபிள் எல்லாமே லைக் எதிரில் தானே உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, மெதுவாக காலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டே காலில் தான் அப்படியே லைட்டாக வந்து கிக் பண்ணுற மாதிரி பண்ணுவோம்ல, லைக் அந்த ஃபுட்டில் இந்த மாதிரி பாதத்தில் இந்த மாதிரி பண்ண டே பார்க்குறாரு நிமிந்து. அப்படியே டே நிமிந்து பார்த்ததுமே நம்ம ஜேகே ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே டிங்குன்னு ஒரு கண்ணடிக்கிறாரு. அதை பார்த்ததும் நம்ம டேக்கெல்லாம் ஒரே செய்ய போச்சு. திரும்ப கீழே குனிஞ்சுக்கின தள்ளிய. இதை நம்ம ஜேகே அம்மாலாம் பார்த்துட்டு அப்படியே ஒரே சிரிப்பு தான் அவங்களுக்கு. அப்படியே அவங்களுடைய அந்த காதல் நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது போல் நம்ம ஜேகே அப்பா அம்மாக்கெல்லாம். அப்படியே வந்து அந்த டின்னர் ஃபுல்லாக அப்படியே முடிஞ்சிருக்கோம். லைக் நம்ம ஜேகேவா நம்ம டேக்கில் தான் அப்படியே பிடிச்சி ஓடிக்கிட்டு அப்படியே தான் வந்து அந்த டின்னர் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம டே போயிட்டு தூங்கவும் போயிட்டாரு. ஐயோ போகிறானே அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு. அதுக்கப்புறம் நம்ம டேவுமே அப்படியே தூங்க போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவுமே அவருடைய ரூமுக்கு போயிட்டு நம்ம ஜிமினிக்கு தான் ஃபோன் பண்ணி மச்சா அந்த மாதிரி தான் அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் என்ன பண்ணியிருந்துருப்பாருனாக்க இன்றைக்கி ஃபுல் டே நம்ம சுகாக்கு தான் ஒரே லவ்ஸ் மெசேஜ் தான். பட்டு ஐ எம் லவ் யூ, புட்டு ஐ எம் லவ் யூ, புஜ்ஜிமா ஐ எம் லவ் யூ அப்படின்ட்டு ஒரே லவ் யூ தான். இந்த பக்கம் நம்ம சுகாக்கா செம்மையாக காண்டாகுது.
ஆனால் இதே ஃபுல்லாக வந்து நம்ம ஜெமினி இந்த மாதிரி தான் நம்ம சுகா ஒரே லவ் டார்ச்சர்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. இதெல்லாம் சொல்ல ஆஹா மாப்பிள்ளை இன்றைக்கி தாண்டி நீ என் சிஷ்யம் அப்படிங்கிறது நிரூபிச்சுனுங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம ஜெமினெல்லாம் வந்து ஒரே கதையாக பேசிட்டு அப்புறமா வந்து ஃபோனை கட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்மகிட்டே வந்து பிள்ளை இன்றைக்கி எங்கேயுமே வெளியே போகலை. ஜேகே அம்மாவை கூப்பிட்றாங்க, டேமா எங்கேயாச்சும் வெளியில் போறியா அப்படின்ட்டு. இல்லை தான் நான் எங்கேயும் போகலை, இன்றைக்கி நான் வீட்டிலே இருக்க ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல, நேற்று ஃபுல்லாக வந்து வெளியே சுற்றுனது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு. அவங்களும் சரிப்பான்னு விட்டு இருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேவுமே எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்ட்டு எங்கேயாச்சும் அப்படியே டேட்டிங் மாதிரி வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி டேவை கூப்பிட்டு அப்படியே டேட்டிங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி வெளியே வர்றா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஐயோ டேட்டு கேன்சலா அப்படின்ட்டு அவருமே போயிட்டு அப்படியே நல்லா டிப்டாப்பாக ஒரு டேட் வந்திருப்பாரு பிள்ளை. போயிட்டு மறுபடியும் துணியெல்லாம் மாற்றிக்கினேன் மறுபடியும் வீட்டில் போட்டுக்கிற ஒரு ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டுக்கின்னு வந்து கப்புன்னு உட்காந்துருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம டே வந்து அப்படியே ஹாலில் சோஃபாவில் தான் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகே வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. சாப்பிட்டியா டே? சாப்பிட்டேம்மா. நீங்கள்? இன்னும் இல்லை. ஏன் சாப்பிடல? ஒன்றும் இல்லை, சும்மா தான் இப்போ தான் வந்தேன் ரூமில் இருந்து வெளியே. அதான். சரி போயிட்டு சாப்பிடுங்களேம்மாம்மா. சாப்பிடணுன்னா தோணுது, பசிக்குது, சாப்பாடு இருக்கிற இடத்துலே கிடச்சா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஒரு மாதிரி சொல்ல நம்ம டேக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு இங்கே சாப்பாடு வேணுமா, இருங்க நான் போய் எடுத்துன்னு வரேன் அப்படின்ட்டு நம்ம டே கடைன்னு போயிட்டு அத்தை மாமாவுக்கு சாப்பாடு அங்கேயும் வேணுமா, சோஃபாலே சாப்பிட்றாரு உட்காந்து அப்படின்னு சொல்ல ஜேகே அம்மா தான் திரும்பி பார்க்குறாங்க. எரும மாடி என்னென்ன சொல்லிக்கிறான் பிள்ளைக்கிட்ட அப்படின்ட்டு அவங்களுமே வந்து அப்படியே வந்து ஃபுட்டு தட்டில் தான் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அவர் என்ன வந்து கொடுக்க என்னது இது, நீங்கள் தான் நம்மம்மா இந்த இடத்துல சாப்பாடு வந்து நல்லாயிருக்கும் நீட்டு அதுக்கு தான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி அப்படின்ட்டு அவருமே ஒரு மாதிரி அவர் வேறு மீனிங்கில் கேட்டு வந்துருப்பாரு. அது டேக்கு புரியல, ஆனால் ஜேகே அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு. அப்படியே வந்து ஜேகேவுமே அங்கேயே சாப்பிட்டு அப்படியே தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சு கை கழுவிட்டு வெளியே வந்திருப்பாரு. நம்ம டே என்ன பண்ணியிருப்பார், டிவி சேனல் அதுக்குள்ளே மாற்றி ஒரு மூவி தான் வந்து இப்போ போடுறாரு. அப்படியே பார்த்தா அது ஒரு மாதிரி ரொமான்டிக் மூவி, இந்த பிஎல் மூவியெல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி மூவி. அது அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிட்டுருக்க அந்த கிஸ்ஸிங் சீன், ஒரு மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரும்பொழுது ஜேகேக்காக கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா டே வந்து ஒரு மாதிரி லைக் நார்மலாக தான் இருக்கார் டே வந்து அவர் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணல. பட் ரியாக்ஷன் எல்லாமே நம்ம ஜேகே கிட்டேருந்து தான் வருது. உட்கார முடியல, என்னென்னமோ பண்ணுது, வயிற்றுக்குள்ளே பண்ணுது, அவருக்கு என்னென்ன இடத்துலையோ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கால் மேலே காலெல்லாம் போட்டுக்கின்னு உட்காந்துட்ருக்க. என்னாச்சு மாமா உங்களுக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, நீ ஒன்றும் இல்லை, நீ டிவி பாருவா. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்களே அதுக்காக தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, சும்மா தான் நீ டிவி பாரு. எதுவும் பிரச்சனையா உங்களுக்கு, வயிறு வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டே, சும்மா தான், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகே ஏதோ வந்து சொல்லி சமாளிக்கிறாரு. சரி அப்படின்ட்டு நம்ம டிவியுமே வந்து அப்படியே டிவி பார்த்துட்ருக்க. அவ்வளோதான், ஓவர் ரொமான்டிக் சீன் எல்லாம் வர அவ்வளோதான். நம்ம ஜேகே வந்து நான் ரூமுக்கு வரேன் அப்படின்ட்டு எழுந்து ஓடி போயிட்டாரு. என்னாச்சு இந்த மாமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவுமே திரும்பி பார்க்க கிச்சனில் வந்து அவங்க அத்தையெல்லாம் இல்லை, அவங்களாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. டே மட்டும் தான் வந்து ஹாலில் இருந்திருப்பாங்க. ஏன்னா ஜேகேவும் டேவும் டிவி பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க அம்மா வந்து வேலையில் கடகடன்னு முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு இருப்பாங்க ரெஸ்ட் எடுக்கலான்னுட்டு. தனியாக அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா அதுக்காக அவங்க போயிட்டாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஜேகேவால் ஓவர் கண்ட்ரோலு, ஹார்மோன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிள்ளை எழுந்து ஓடியே போயிடுச்சு ரூமுக்கு. நம்ம டேவும் பார்க்குறாரு, சரி நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு அவருமே வந்து அவர் ரூமுக்கு போயிடுத்துருப்பார். இந்த பக்கம் நம்ம ஜேகேவா ரூமுக்கு போனவர் கரும அவன் முன்னாடியே இப்படி ஆகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா என் மான மறுவாதம் எங்கே போய் நிற்கும், இங்கே போய் நிற்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அவரா ரெஸ்ட் ரூமில் தான் நின்றுட்டுருக்காரு. இதுக்கா இந்த பாடு டே, அந்த கொஞ்சம் நாள்லேயே நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டல நீயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவரா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வராரு. ஐயோ முடியலையே மறுபடியுமா அப்படின்ட்டு மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகிறாரு. என்ன அவரால் சுத்தமாக முடியல. என்ன
தேவன் நினப்பு வர அவருக்கு என்னென்னமோ பண்ணுது ஹார்மோன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். எனக்கு டே முடிச்சு நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜேகே தான் அப்படியே நம்ம டேவை காலேஜில் கூட்டு போய் விட சுகாவுமே அப்படியே ஒரு மாதிரி கெத்தை இறங்க ஹாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வாரியோடி பாட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினில் பேசிக்கிட்டு இருக்க நம்ம டேவா என்னாச்சு இந்த அண்ணாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவா பயட்டும் பிடிச்சிச்சு வாட்டே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்களுமே போகிறாங்க. ஹாய் பாய்டி பாட்டு பார்த்து பத்ரம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஜிமின் அப்படியே ஓவரில் வாங்கிய புரிஞ்சுக்கிட்டு கிடக்க போதுண்டா டேய் ஓவர் வளைஞ்சல் போதுண்டா கூடாதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஜெய்கே தான் அடக்கி வச்சுட்ருக்காரு நம்ம ஜிமினை. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபெலிக்ஸா நம்ம டே வர்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கு. எனக்கு கண்டிப்பாக முடிச்சிடணும் போல் வேலையை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி நம்ம டேவுமே அவருடைய கிளாஸுக்கு போயிருந்திருப்பார். கிளாஸஸ் முடியுது, அந்த பிரேக் டைம் வருது. அந்த பிரேக் டைமில் பார்த்தா எல்லாருமே ஒரு மாதிரி உனக்கு தெரியுமாடி இந்த மாதிரியா அந்த மாதிரியா ப்ளே கிரவுண்ட்லையும் ஃபுட்பால் அங்கே விளையாடுறோம்ல அந்த கோர்ட்லேயும் அப்படி இப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பையனுமே டே இந்த மாதிரி தான் உங்களை சீனியர் உன்னை ப்ளே கிரவுண்ட் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எந்த சீனியர் பேர் எனக்கு தெரியல, பட் அவங்க சீனியர் தான், அவங்க தான் உன்னை வர சொன்னாங்க. நானும் ஃபஸ்ட் இயர் தானே எனக்கு எப்படி தெரியும் பேர், வர சொன்னாங்க கொஞ்சம் போறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் தான் சொல்லுது. அண்ட் இதே மாதிரி அவங்களுமே நம்ம டேவுமே ஓகே அப்படின்ட்டு நம்ம டே சுகா 2 பேருமே தான் போகிறாங்க. அண்ட் போகிற வழியில் பார்த்தா அந்த ரோசஸ் இந்த மாதிரிலாம் அப்படியே தூவி கிடக்குது கீழே அந்த கிரவுண்டில் எல்லாம். அப்படியே பார்த்தா உள்ள ஒரு ஹார்ட் ஷேப்பில் இந்த பூவெல்லாம் தூவிட்டு உள்ளே தான் நம்ம ஃபெலிக்ஸ் அப்படியே கையில் ஒரு பொக்கேவோடு நின்றுட்டுருக்காரு. நம்ம டே போனதுமே அப்படியே அந்த டேக்கு மட்டும் அப்படியே வழிவிட்ட மாதிரி எல்லாம் ஒதுங்கி நிற்கிதுங்க. அண்ட் டேவுமே பார்க்குறாரு என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம சுகாக்கா இதை பார்த்ததுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக அவன் ஏதோ பண்ண போகிறான்னுட்டு. அவருக்கா காண்டாகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், டேக்கு தொல்லை கொடுக்காத வரி நல்லது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம சுகாவுமே சைலண்ட்டாக தான் இருக்காரு. நம்ம ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுறாரு, அந்த பொக்கேவை கொண்டு அப்படியே நம்ம டேக்கிட்ட நீட்ட அவ்வளோதான். நம்ம டே எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு ஷாக் ஆகிட்டு. ஐ லவ் யூ டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் ப்ரப்போஸ் பண்ண நம்ம டேக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போத்துலேருந்து நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ அதுவும் இந்த சுகா இந்த ஜேகே அவங்க கூட எல்லாம் பேச பொழுது எனக்கு அவ்வளோ காண்டாகும். நீ என் கூட மட்டும்தான் பேசணுன்னு எனக்கு தோணுது, ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நீ எனக்கு மட்டும் வேணும்னுட்டு என் மனசு அவ்வளோ ஆசைப்படுது. நோன்னு சொல்லிட்டாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீல் டவுன் பண்ணி நம்ம ஃபெலிக்ஸ் தான் அப்படியே ப்ரப்போஸ் பண்ண நம்ம டே வாயை திறக்கிறாரு பேசுகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம சுகாவுமே ஒரு 2 ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சுருப்பாரு. அதுக்குள்ளே பார்த்தா நம்ம ஃபெலிக்ஸ் ஃபேஸில் தான் ஒரு பஞ்சு விழுது. நம்ம டேவா அப்படியே ஷாக் ஆகிட்டு 2 ஸ்டெப் பேக் வச்சிட்டாரு. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஜேகே தான். என்ன சொன்ன நீ, ஐ லவ் யூ, உன் மனசு அவன் தான் வேணும்னு ஏங்குதோ, அவன் இல்லாட்டி நீ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே மாஸ் என்ட்ரி. அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. இத்தனை நாள் பயங்கரமாக இருந்த பயங்கரமாக டென்ஷன் ஆகியிருந்திருப்பார்ல, அது மொத்த டென்ஷனை கொண்டு இப்போ காட்டுறாரு நம்ம ஜேகே. செம்மையாக அடி வெளுத்து எடுக்கிறாரு. நம்ம டேக்கா அதை பார்க்க இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அழகா அம்முக்குட்டி பொம்முக்குட்டின்ட்டு அழகாக நம்ம டீ முன்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பார்ல, இப்போ இந்த மாதிரி ரொம்ப சாந்தமாக இருந்த பிள்ளை இப்படி சண்டை போடுறத பார்க்க நம்ம டேக்கே பயம் ஆயிடுச்சு. மாமா அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஜேகே அதெல்லாம் எதுவுமே காதலே வாங்கலை. அவருக்கு ஃபுல்லாக செம்ம டென்ஷன் நம்ம அந்த ஃபெலிக்ஸ் மேலே தான். எவ்வளோ தைரியம் தான் என் ஒய்ஃப் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்ட்டு. அதுவும் ரெட் ரோஸு ஹார்ட்டு ஷேப்பு, அவன் இல்லைன்னா நீ இல்லை, என் மனசு துடிக்குது வெடிக்குது அப்படின்ட்டு என் பொண்டாட்டிக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் நம்ம ஜேகே செம்மையாக நம்ம ஃபெலிக்ஸ் அடிச்சுக்கிட்டு கிடக்க
நம்ம ஜெமினா மாப்பிள்ளை போதுண்டா செத்துக்கிட்டு போயிட போகிறான்டா அப்படின்னா சாகட்டும் நாயி எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்க நம்ம ஜெகேவை வந்து நம்ம ஜெமினாலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம சுகாவும் பார்க்குறாரு, நீ போயிட்டு அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறாரு, மெதுவாக அப்படியே வந்து நம்ம ஜேகே கையை பிடிக்கிறாரு. பட் ஜேகே அதை கண்டுக்கல, இன்னும் வந்து அடிச்சுட்டு தான் கிடக்க. மாமா அப்படின்ட்டு நம்ம அப்படியே நம்ம ஜேகேவை பேக் ஹக் பண்ணிவிட்டு, போதும் மாமா ப்ளீஸ் விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது, அவன் செத்துக்கிட்டு போயிட போகிறான் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல. அண்ட் நம்ம பேக் ஹக் பண்ணதுமே நம்ம ஜேகே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறாரு. எங்கே பாரு, இது என் ஒய்ஃபு, புரிஞ்சுதா? இவனை தான் நான் லவ் பண்ணுறேன், இவனை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன். தேவையில்லாமல் இவன் பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. நீ பின்னாடி சுற்றும் பொழுது இந்த ஞாபகம் உனக்கு வரணும், அவன் நினப்பு வரும்பொழுது இந்த அடி உனக்கு ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லிவிட்டு அப்படியே வந்து நம்ம டேவை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா இன்னும் வந்து ப்ரப்போஸ் பண்ணல இல்லையா, அதனாலவே இன்கேஸ் நான் வரல அப்படின்னா என்ன பண்ணியிருப்பான், ஓகே சொல்லியிருப்பானா நோ சொல்லியிருப்பானா அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு கோபம். அப்படியே வந்து நம்ம அப்படியே ஹிப்பு பிடிச்சி தான் அப்படியே வேகமாக இழுத்துட்டு போகிறாரு ஒரு எம்டி கிளாஸ் ரூமுக்கு தான் இழுத்துட்டு போயிட்டு அப்படியே அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த டோர்லேயே தான் பின் பண்ணி நிற்க வச்சிட்ருக்காரு. சொல்லு, உன்னோட ஆன்சர் என்ன? உன்னோட ஆன்சர் என்ன ஆன்சர் கேட்குறீங்க மாமா? இப்போ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணான்ல, அதனுடைய ஆன்சர் என்ன? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அதனுடைய ஆன்சர் என்ன? பதில் எனக்கு இப்போவே சொல்லியே ஆகணும், சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கி ரொம்ப கோவமாக கேட்டுட்ருக்காரு. நம்ம ஒரு நிமிஷம் பயந்து அது வந்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தயங்கி சொல்லிகிட்ருக்காரு. போதும், இந்த கொஞ்சம் அது இது இந்த தயக்கம் இது எதுவும் வேண்டாம். ஆர் நோ, லவ் பண்ணுறியா இல்லையா? நோ அப்படிங்கிற ஆன்சர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். நீ நோ சொன்னாலுமே உங்கள் வீட்டில் பேசி உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. சொல்லு, ஆர் நோவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க நம்ம அப்படியே நம்ம ஜேகே கண்ணை தான் பார்க்குறாரு. ஜேகே கண்ணில் எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் டேக்கு உண்டான லவ் நல்லாவே நம்ம தெரியுது. அண்ட் அவருடைய கண்ணை பார்த்துக்கிட்டே நான் எப்படி நோ சொல்லுவேன் மாமா, எனக்கு உங்களை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்னை டீஸ் பண்ணுவீங்க நிறைய, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசாமல் இருப்பேன். ஆனால் எனக்கு அதை தவிர்த்து இன்னைக்கு உங்கள் மேலே எந்த கோபம் எதுவுமே கிடையாது. எனக்கு உங்களை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இப்போது உங்கள் மேலே லவ்வே வந்துருச்சு, ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. நம்ம ஜேகேவுமே லவ் யூ டூ அப்படின்ட்டு அவருமே ஹக் பண்ணிக்கிறாரு. ஏன்னா ஜேகேக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம பிடிக்கும், பட் அத்தை பையனாக பிடிக்கும். இப்போ தான் வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஃபீல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஜேகேக்கு. நம்ம டேக்குமே அதே மாதிரி தான், ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய லவ்வை கன்வே பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி கிளாஸுக்கும் வந்து நம்ம நம்ம ஜேகே கொண்டு வந்து விட்டுட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினா அப்பா டூ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம சுகா வந்து நம்ம ஜேகே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் நம்ம சுகா வந்து அவருடைய கிளாஸுக்கு போயிருந்துருப்பார். ஓகே, நம்ம ஜேகே கூப்பிட்டு வந்து விட்டுருவான் நம்ம அப்படின்ட்டு நம்ம சுகாவை ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம ஜிமின் போயிருந்துருப்பார். என்ன அடி பதில் சொல்கிற அப்பூ அப்படின்னு மாதிரி கேட்க என்ன சொல்லணும்? எஸ்ன்னு சொன்னால் நல்லாயிருக்கும், நோன்னு சொன்னால் எஸ்ஸு சொல்ல வச்சுருவேன். எப்படி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜிமினியுமே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நம்ம சுகாவை இன்னொரு கிளாஸ் ரூமில் தள்ளிட்டு போயிட்டு அப்படியே வந்து அவரை வந்து லாக் பண்ணி கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஜிம்மி நம்ம சுகாவை அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார். என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம ஜிமின் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே கொஞ்ச நேரம் நம்ம சுகா வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பாரு. அப்படியே நினைவு வந்ததுமே அவருமே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதுலேயே வந்து நம்ம ஜிம்மிக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம பூனை வந்து நம்மளை லவ் பண்ணுது அப்படின்ட்டு. அப்படியே வந்து அந்த நாள் முடியுது, ஈவினிங் ஆகுது. நம்ம நம்ம ஜேகே தான் அப்படியே வண்டியில் கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி இவ்வளோ நாள் வந்து அப்படியே மின்னல் வேகத்தில் போயிருந்துருக்கும் வண்டி. இப்போ பார்த்தா 30 கிலோமீட்டரு அந்த மாதிரி ஸ்பீடில் தான் போயிட்டு கிடக்கு.
அப்படியே நம்ம டே தான் நம்ம ஜேகே முதுகில் தான் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஒரு ஸ்மைல். நம்ம ஜேகேக்கும் ஒரு ஸ்மைலு. என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லிக்கிட்டு இன்னும் நம்ம ஜேகேவை சேர்த்து ஹேக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக வந்து 2 பேரும் ஒரு மாதிரி நோ வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் இல்லாத இடத்துல லவ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங் லவ் பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க 2 பேரையுமே எதுவுமே பேசிக்கல. பட் அந்த சைலண்ட் அந்த லவ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அண்ட் சுகா 2 பேருமே அதே மாதிரி நம்ம சுகா தான் அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க நம்ம ஜிமின் நம்ம சுகாவை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி பூனா பூனா அப்படின்ட்டு என்ன அப்படிங்கிறாரு. போகணுமா வீட்டுக்கு? பின்ன எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா? எங்கே? பீச் பார்க்கு மூவி வேண்டாம். ஏன்? நம்ம தான் இப்போ லவர்ஸ் எல்லாம் போகலாம்ல. லவர்ஸ் தான், அதுக்கு நீ இப்போயே வா. வீட்டில் சொல்லணும், பெர்மிஷன் வாங்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை இப்போயா போகலாமே அப்படிங்கிற மாதிரிலே வந்து நம்ம ஜிமின் அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டு வராரு நம்ம சுகா கூட. இப்போ சுகாவுக்குமே வந்து நம்ம ஜிமினை ரொம்பவே பிடிச்சிருக்கும். டீஸ் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்ம ஜிமினை. அண்ட் அதுக்கப்புறம் இல்லை நெக்ஸ்ட் வீக் போகலாம், இன்றைக்கி வேண்டாம், சாட்டர்டே சண்டேல போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் நம்ம ஜிம்மினுமே சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே வந்து வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. நம்ம சுகா தான் ட்ராப் பண்ணியிருந்திருப்பாரு. என்ன இந்த பக்கம் நம்ம சுகா வீட்டுக்கு வந்தவர் அப்படியே வந்து அவங்க அப்பா கிட்ட அப்பா அப்படின்னா என்றம்மா உன்ன அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லு. பிள்ளை எப்படி இருக்கிறான் நம்ம பிள்ளை அப்படின்னா அவனால் நல்லதாக இருக்கான். சரி என்னமோ சொல்லணும் நீ சொல்லு. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். எதா? ஜிமின் அப்படின்ட்டு ஒரு பையனை லவ் பண்ணுறேன். என்னது? அப்போ டே ஜஸ்ட் அவன் என் அத்தை பையன் அவ்வளோதான். நானும் அவனும் அதுக்கு மேலே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி எனக்கு டே மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைப்பா. ஏடி மாலை எருமை மாலை வாடி வந்து துரடிங்க அப்படின்னு ஜிமினுடைய அப்பா கத்த. என்னையா இங்கே பாரு உன் பிள்ளை என்னென்னமோ பெணாத்துறான் என்ற சொன்னேன். நான் ஜிமினை லவ் பண்ணுறேன். யார் அந்த ஜிமின்னு? ஜேகே ஃப்ரெண்டு. ஓ அதனால் லவ் பண்ணுறேன். நோன்னு சொன்னால் கூட்டின்னு வந்துடுவேன், எஸ்ன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாலா நெஞ்சு வலிக்குதுரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவுடைய அப்பா நெஞ்சை பிடிச்சிட்டு உக்காண்டாரு. போதும் ஆக்டிங் போதும், உங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற ஒன்றும் வலிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, போதும். எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கு. டே என் ஃப்ரெண்டு அவ்வளோதான். எனக்கு டே மேலாம் எந்த ஃபீலிங்கும் கிடையாது. அதுக்கும் மேலே ஜேகேவும் டேவும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐயோ நம்ம ஆளான்னு நிஜமாகவே நெஞ்சு வலிக்குதுரி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்காரு சுகாவுடைய அப்பா. யோ முடியா வாயா அப்படின்ட்டு டேமாவனை சொல்கிற சீக்கிரம் விளக்கமாக சொல்ல அப்படின்னா நம்ம சுகாவுமே வந்து அங்கே அவங்க இதுவரையும் நடந்ததோ அது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவங்களுக்குமே வந்து புரியுது. ஓகே நம்ம டே வந்து நம்ம ஜேகேவை அதை லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு புரிஞ்சிச்சு. சரி பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, பிள்ளைக்கு என்ன விருப்பமோ அதுதான் நம்ம விருப்பம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்குமே வந்து டேவை ரொம்ப பிடிக்கும். அதனால் பிள்ளைக்கு என்ன விருப்பமோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஏது ஜிம்மினா அந்த ஜிம்மின்னு போன ஃபோட்டோ காட்டு அப்படின்னா அப்படியே வந்து நம்ம சுகா ஜிம்மின் ஃபோட்டோ தான் காட்டுறாரு. என்னடா இது புலிக்குட்டியை கூட்டினவருன்னு பார்த்தா கோழி குஞ்சு கூட்டினாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காப்பா. எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் அப்படியே டேவும் நம்ம ஜேகேவும் தான் வீட்டுக்கு வர்ற. அப்படியே வந்து இப்போது வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்பொழுதே 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு தான் வர்றாங்க. அதை பார்த்ததுமே ஜேகே அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரே புன்னகை ஒரே ஆனந்தம். என்றம்மா பண்ணேன் அப்படின்ட்டு 2 பேரும் எழுந்து ஓட சோடியா நானும் டேவும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி காட்ட ஆமாம் தான் நான் ஜேகே மாமா லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவுமே ஒரு மாதிரி ஷைனஸில் சொல்கிறாரு. சரிப்பா நானும் இதை தான் எதிர்பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் லவ் பண்ணிங்க, இவனுக்கா இந்த வருஷத்தோடு முடியுதில்ல காலேஜ், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. கல்யாணமா சரி எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்ல. இந்த பக்கம் நம்ம டே தான் அப்படியே அத்தை கல்யாணமா அதுக்குள்ளவா அப்படின்ட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிப்பா நீங்கள் 2 பேர் ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டு இதுங்க 2 வந்து
அப்படியே ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுச்சுங்க. டேயோடைய அம்மாவோட தான் இந்த மாதிரி தான் என் பிள்ளைங்க 2 லவ் பண்ணதுக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. அவங்களுமே வந்து சுகா அப்பாவுக்கு இதை கால் பண்ணி அப்படியே 3 பேரும் கான்ஃபரன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகா வந்து இங்கே ஜொம்மினா அந்த பையனை லவ் பண்ணுறானா, சரி டே வந்து அந்த பையன்ட்டு தான் உனக்கு பிடிக்குமா, மற்றபடி ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுமே வந்து 3 பேருமே பேசி கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக 3 பேர் வீட்லேயுமே அண்ட் ஜிமின் வீட்லேயுமே ஜிமின் என்ன பண்ணிட்டாரு, ஆல்ரெடி வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் ப்ரப்போசலே போட்டு வந்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஜிமின் வீட்லேயும் சரி, இந்த பக்கம் நம்ம ஜேகே வீட்லேயும் சரி, அவங்க எல்லாமே காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருப்பாங்க. அண்ட் ஃபெலிக்ஸ் என்ன ஆனா அப்படின்னா, இந்த ஃபெலிக்ஸை நம்ம ஜேகே அடிச்சிருந்துருப்பார் இல்லையா, அதோட வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் போயிருந்திருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து பசங்களை ரொம்பவே வந்து அவங்க டீஸ் பண்ணிவிட்டு ரேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்களே வாலண்டியராக வேண்டாம் அப்படின்ட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அதோட நம்ம ஃபெலிக்ஸுமே வந்து வேறு காலேஜுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருப்பார். நம்ம ஜேகே அந்த மாதிரி தான் வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே டே நம்ம சுகா அண்ட் நம்ம ஜிமின் 4 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக வந்து லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட வந்து நான் இந்த பாட்டை நான் இங்கேயே முடிக்கிறேன்டா. ஆக்சுவலி வந்து இதுக்கு சீசன் 2 போடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாட் இருக்குது. உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் சீசன் 2 வந்து இப்போ கிடையாது, நம்மளது வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் இதை போடுவேன். 1K ஸ்பெஷல் வந்து நான் மாங்குயிலி வந்து சீசன் 2 நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுதான் நான் போட போகிறேன். ஓகேவா, உங்களுக்கு அதுக்கு ஓகேன்னா நீங்கள் அதுக்கு உங்களுக்கு இது சீசன் 2 வேணும்னா இது மென்ஷன் பண்ணுங்கள், அது வேணும்னா அது மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகேவா? ஓகே, பாய், டேக் கேர்.